கர்த்தருடைய மகிமையுள்ள நாமத்திலே உங்கள் எல்லாரையும் இந்த சபைக்கு வந்த அத்தனை பேரையும் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருக்க நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை இந்த சபையிலே சமூகத்திலே பகிர்ந்து கொள்ள எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த சபையாருக்கு நன்றி. குறிப்பாக பாஸ்டர் ஏனோக் அவர்களுக்கு நன்றி. எனக்கு அதிகமாக எனக்கு உதவி செய்த ஒரு நல்ல பாஸ்டர், அவர் எனக்கு சகோதரர் மாதிரி ஒரு நல்ல சகோதரரை எனக்கு கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஆராதனை பாஸ்டரை முன்னின்று இந்த ஆராதனை ஏறெடுத்தார். கர்த்தர் பிரியமான காரியங்களை இந்த சபைக்கு செய்ய, நாம் இன்னும் அநேகமாக பெரிய காரியங்களை செய்ய நம்மளை கர்த்தர் ஆயத்தப்படுத்த இது ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு எல்லா துதி கன மகிமை என்றென்றும் நிலையாக இருப்பதாக. யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துக்கு ஒரு அருமையான காரியத்தை, ஏன்னா உலகத்தில் இருக்க சூழ்நிலைகளை புரிந்து இந்த உலகத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தார். அவருக்கு இப்பொழுது என்ன தேவை என்றால், மனிதர்களுக்கு என்ன தேவை என்றால் சமாதானம். இந்த சமாதானம் தேவனிடத்திலிருந்து வரணும். அது எப்படிப்பட்ட சமாதானமாக இருக்கணும், அதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது, இந்த சமாதானம் எப்படியெல்லாம் கிரியை செய்கிறது. ஏனென்றால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா. உலகம் கொடுக்கிற மாதிரியான சமாதானம் இல்லை, இது பெரிய சமாதானம். இந்த பெரிய சமாதானம் நாம் இருதயத்தில் நம்ம கேள்வி கேட்டால் தெரியும், நாம் சமாதானமாக இருக்கிறோமா இல்லையா. நமக்குள்ள சமாதானம் இருக்கிறதா? இப்பொழுது நாம் சமாதானமாக இருக்கிறோமா? நாம் என்னென்னவோ செய்கிறோம், நம்ம இருதயத்தில் ஒரு சமாதானம், ஒரு இளைப்பாறுதல், நம்முடைய சிந்தனையில் ஒரு இளைப்பாறுதல், நமக்கு ஒரு தேவனுடைய அனுகிரகம் நம்மளோடு இருக்கிறது என்பதை நம்மளால் உணர முடிகிறதா என்பதை குறித்த இந்த காரியத்தை நான் ரட்சிப்பின் ரகசியம் என்கிற தலைப்பில் கொண்டு சொல்கிறேன். ரட்சிப்பின் ரகசியம், தி சீக்ரெட் ஆஃப் சால்வேஷன். இந்த காரியத்தை நாம் தொடர்ந்து ஆராய்ந்து அறிகிறதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு ஒரு ஒருக்கமாக ஒரு பாடலை நான் பாட விரும்புகிறேன். இது இந்த நேரத்திலே, இந்த சிலுவை பாடலின் நேரத்திலே இந்த பாடலை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து இந்த பாடலை நீங்கள் எல்லாரும் பாடினால் அது கர்த்தருடைய இருதயத்தை தொடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுக்காக இவ்வளவாக நீர் ரத்தம் சிந்தி எங்களை காத்துக்கொண்டீர். கர்த்தாவே, எங்களை நீர் தொடர்ந்து ஆண்டவரை எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறபடியாக எங்களுக்கு வழிகாட்டணும் சுவாமி. நல்ல தேவனே, உமது அன்பு எவ்வளவு பெரிய அன்பு, கல்வாரி அன்பு. எங்களுக்காக ரத்தம் சிந்தி, எங்களுக்காக ஆண்டவரே எங்கள் பாவங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஆண்டவரே சிலுவையிலே மறைத்தீரே. நீர் இந்த மறித்த இந்த சம்பவம் ஆண்டவரை உலகம் அறிந்தது. இது விருதாய் போகாதபடிக்கு ஆண்டவரே இந்த சபையிலே நீர் எழுப்பணும் சுவாமி. கர்த்தாவே, நீர் வந்து இறங்கணும் ராஜா. ஆவியானவரே, இங்கிருந்து கிரியை செய்யும் சுவாமி. இந்த தேசத்தில், இந்த பகுதியிலே, இந்த வேர்ல்ட் சபை இருக்கும் அக்கம் பக்கம் எல்லா இடத்திலும் உமது அன்பு கொண்டு செல்லப்படணும் சுவாமி. எங்களை ஆயத்தப்படுத்தும் சுவாமி, எங்களை ஆயத்தப்படுத்தும் நல்ல தேவனே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்கிறதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே.
எனக்கு கொடுத்த இந்த ரகசியம் கர்த்தாவே, இது ரட்சிப்பின் ரகசியம் ராஜா. நாங்கள் அநேக பாவம் செய்து ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில இறப்பு எவ்வளவு நிச்சயம் என்பதை நாங்கள் அறிந்தும் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் சுவாமி. இப்பொழுது இந்த நேரத்தில் எங்களோடு இருந்து அடியனோடு இருந்து பேசும் சுவாமி. அடியனுடைய வார்த்தையில் ஆண்டவரே, அடியனோடு இல்லாமல் இயேசுவின் வார்த்தையாக இருந்து இந்த சபையிலே கிரியை செய்ய ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கும் ஒவ்வொரு மனுஷருக்கும் ஒரு சமாதானம் கட்டளையிடும் சுவாமி. இருதயத்திலே சமாதானத்தை கட்டளையிடும் ராஜா. இந்த சமாதான குலைச்சல் எப்படி ஏற்படுகிறது என்பதை ஆண்டவரே நீ முன்னின்று அறிவித்து கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் இருதயத்திலே சமாதானத்தினாலே நிரப்பும் சுவாமி. வராத பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இதை கொண்டு செல்லும் ராஜா. ஆண்டவரே, இந்த சபைக்கு வராத பிள்ளைகளை நீ கண்டிப்பாக அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. அவர்களுக்கும் சமாதானத்தை கட்டளையிடும் சுவாமி. நீர் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, நீர் விசேஷித்த சமாதானத்தை கொடுக்கிறீர். அப்படிப்பட்ட சமாதானத்துக்காக இந்த நேரத்திலே ஜெபித்து உமது வார்த்தையை ஆண்டவரே நீர் அடியன் மூலமாக பேசும் ராஜா. அடியன் நமது இரத்தத்தினாலே மூடி ஆண்டவரே உமது பரிசுத்த வல்லமையிலே இந்த வார்த்தைகளை கொண்டு செல்லும் நல்ல ராஜாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, எவ்வளவு பெரிய சத்தியம் இது. இயேசு ஒரு மனுஷர், அவர் நமக்காக மரித்தார், அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். இது உங்களால எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ இல்லையோ, நான் எப்பொழுதும் எந்த ஒரு மெசேஜ் சொன்னாலும் என்னுடைய வாழ்க்கையில நடந்ததை நான் சொல்வேன். அது எனக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். என் தகப்பனார் ஒரு ஊழியக்காரனாக இருந்தார். கொஞ்ச காலத்துக்கு அவர் தனிமையில் இருக்கும்போது அவருக்கு வேகம் பிடித்திருந்தது. அவர் வெள்ளை வெள்ளை சட்டையை போட்டு வெள்ளை வேட்டி கட்டி ஊரெல்லாம் பிரசங்கம் செய்து கடைசியில் வேற ஒரு ஊழியக்காரனுடைய சண்டை வந்து அவர் ஊழியத்தையே வெறுத்து விட்டார். அவர் ஊழியத்தை வெறுத்த பின்னாலும் அவருக்கு ஒரு தெளிவு என்னவென்றால், இது வேத வசனத்தில் உள்ள வார்த்தைகள் தமிழில் இருக்கிறது இல்லையா, அதை நல்லா புரிந்து கொண்டு அந்த தமிழிலே நல்லா வழக்காடுவார். நீங்கள் என்ன இப்படி செய்கிறீர்கள் அப்படி செய்கிறீர்கள் என்று போலீஸுக்கு லெட்டர் போடுவார், அங்கே கம்ப்ளைண்ட் செய்வார். ஒரு சமாதான குலைச்சலை உண்டாகி கொண்டிருந்தார். ஒரு காலத்தில் என்ன ஆச்சுன்னா, அவர் தாறுமாறாக அவர் யோசிக்க ஆரம்பித்து தான் கட்டிய அந்த வீட்டில் மேலே இருந்த சிலுவையை எடுத்து போட்டு விட்டார்னு பக்கத்து வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க. அதாவது நான் வெளிநாட்டில் வேலை செய்வதனால அவர் கூட ஐக்கியமாக இருக்க முடியாது, அவர் எங்க கூட வரமாட்டார், அப்படி ஒரு சூழ்நிலை. ஆனால் என் தகப்பனாருக்கு 9 பிள்ளைகள், 9ல் 2 ஆண் பிள்ளைகள் இறந்து விட்டார்கள். அப்புறம் எல்லாம் குடும்பம் பிரிந்து அவருக்கு 2 மனைவிகள், அதில் நான் 2வது மனைவிக்கு முதல் பையன். இப்படியாக அந்த காலத்தில் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும்போது என்னாச்சுன்னா, தேவன் நமக்கு தெரியாது. நான் தகப்பனாருன்ற முறையில் அவருக்கு பணம் கொடுப்பேன், எவ்வளோ காசுனாலும். ஏன்னா அவர் தனியாக இருக்கிறதுனால கையில் பாக்கெட்டில் காசு இருந்தாலே ஒரு தைரியம், அது கூட ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எவ்வளோ காசுனாலும் கொடுப்பேன். அவர் எவ்வளோ கேட்குறாரோ கொடுப்பேன். வாகனம் வாங்கணும் மாதிரி கொடுத்துருவேன், செக் எழுதி கொடுத்து அது வேறு விதமாக யூஸ் பண்ணுவார். கெட்டது எதுவும் செய்ய மாட்டார், அது தானும் யூஸ் பண்ண மாட்டார், யாரும் யூஸ் பண்ண மாட்டார், அக்கௌண்ட்டில் இருக்கும். ஏன்னா நான் ஒரு பொருள் வாங்கி போய் கொடுத்தாலும் அதை பயன்படுத்த மாட்டார், ஆனால் அதை வாங்கி கொள்வார், அதை யாருக்காவது கொடுத்து விடுவார். அதாவது உள்ளே ஒரு ஆவி அவரை வேற வழியில் திசையில் கொண்டு போய் கொண்டிருந்தது. அது எனக்கு தெளிவாக தெரியவில்லை அந்த காலத்தில். அப்புறம் கர்த்தருக்குள்ள நான் 2019 தான் வந்தேன். ரட்சிக்கப்பட்டு இயேசுக்குள்ள வந்த பிறகுதான் நான் பைபிள் படிக்க ஆரம்பித்தது 2019 ஒரு 6 வருஷமா தான் படிச்சுட்டு இருக்கேன். இந்த 6 வருஷத்துல இந்த புத்தகம், இது புத்தகம் இல்லைங்க, இது வாழ்க்கை வழிகாட்டி. நமக்கு எப்படி ஒரு நல்ல சமாதானத்தின் வாழ்க்கையை வாழ வேண்டுமோ அது வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது சாதாரண புஸ்தகம் கிடையாது, இது வார்த்தைகள் எல்லாம் இல்லை, இது வெறும் வார்த்தையிலே வாழ்க்கை. வார்த்தையும் வாழ்க்கையும் சேர்ந்தது தான் இந்த வேத புத்தகம். இதை வாங்கி படிக்க படிக்க என்ன ஆச்சுன்னா, எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த ஒரு காரியத்தை எடுத்து செய்யினாலும் பைபிளை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு சரியான வசனம் வரும். அது எங்களுக்கு தேவனையே பேசுகிற மாதிரி தோணும். அது இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம இதை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம் பைபிளை பற்றி. ஆனால் இன்னைக்கு நமக்கு இருக்கிற இந்த
ஏரியா ஆஃப் டிஸ்கஷன் என்னன்னா ரட்சிப்பின் ரகசியம். பாருங்க, வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. குடும்ப பிரச்சனை, வேலை பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, உடல்ல சுகம் இல்லை, நடக்க முடியல, எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நமக்கு கூட இருந்து நமக்கு ஒவ்வொரு பிரச்சனையிலும் நம்ம தூக்கி விடுற நல்ல தேவனாக நமக்கு தேவன் இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார். நமக்கு எவ்வளவாக பிரச்சனை இருந்தாலும் ஆனாலும் நாம் சமாதானத்தை விட்டு செல்கிறோம். வேற இடத்துல சமாதானம் குலைந்து போகிற மாதிரி சில காரியங்கள் நடந்து போகிறது. அதனால என்ன ஆகுதுன்னா, கிறிஸ்துவர்கள் கூட இன்றைக்கு சமாதானத்தை இழந்து போகிறார்கள். புறஜாதிகள் அது வேற விஷயம். அவர்கள் இழந்து போகிறார்கள், கண்டுபிடிக்கிறார்கள், போகிறார்கள், வருகிறார்கள், அது ஏதோ செய்கிறார்கள். அவர்களுக்கு அது சமாதானமாக இருந்தாலும் நமக்கு இயேசுவை அறிந்த பின்பு கூட சமாதானம் என்பது இல்லாமல் போகிறது. இதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து நான் வேதத்திலேயே ஆராய்ந்து பார்த்தேன். நான் வேதத்தை தான், எனக்கு எந்த ஒரு செய்தாலும் வேதத்தை நான் ஆராய்ந்து பார்க்கணும். எனக்கு கனவு வந்தால் கூட அது வேதத்தில் என்ன வந்திருக்கிறது தான் பார்ப்பேன். ஸோ இப்பொழுது எனக்கு சரியான வழிகாட்டியாக வேதம் இருக்கிறபடியால் நான் என் சமாதானத்தை குலைத்து போட எனக்கு விருப்பமில்லை. முதலாவது என் சமாதானம், எனக்கு என்னுடைய சமாதானம் எனக்கு தேவை. நான் சமாதானமாக இருந்தால் தான் நான் 4 பேர்கிட்ட சமாதானமாக போய் எதையும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட காரியத்தை நான் படித்து கொண்டது இந்த வேத வசனம் மூலமாக, வேதத்தின் மூலமாக. இந்த வேதத்தின் மூலமாக நாம் சமாதானத்தை குறித்து பேசும்போது, சமாதானம் எங்கிருந்து வருகிறது என்றால் ரட்சிப்பு என்கிற ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த ரகசியம், இந்த ரட்சிப்புக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் படி நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு சமாதானம் உண்டு. சமாதான குலைச்சல் நார்மலா எல்லாருக்குமே வர்றதுதான். இது அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி கடந்து செல்ல போகிறோம்ன்றதுதான் அங்கதான் ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். சால்வேஷன்ல நீங்க கூகுள்ல போய் பார்த்தா என்ன சொல்றதுன்னா, கிறிஸ்டியானிட்டியில என்ன சொல்றாங்கன்னா, தி டெலிவரன்ஸ் அண்ட் தி ரிடெம்ப்ஷன். அதாவது ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்ம டெலிவர் பண்ணிடணும். டெலிவர் ஆயிடுச்சுனாலே சமாதானம் வந்துடும். அந்த சூழ்நிலையில நம்ம சிக்கல்ல மாட்டிக்கொண்டா சமாதானம் இருக்காது. This is all about saving of human beings from sins and its consequences. ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு விளைவுகள் இருக்கும்போது அது எப்படி இருக்கும்னா, டெத் அண்ட் செப்பரேஷன் ஃப்ரம் காட். சரிங்களா? காடை விட்டு நம்ம தூர போகும்போது அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, நமக்கு சமாதான குலைச்சல் கண்டிப்பா உண்டு. அதுக்கப்புறம் நமக்கு வழி தெரியாம நம்ம அலையும் போது, இதற்காக தான் நமக்கு கிறிஸ்துவானவர் அவர் நம்மளுடைய ஒரு பெரிய தண்டனையிலிருந்து நம்மளை காப்பாற்ற அவர் இறங்கி விடுகிறார். உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய சாபங்களை எல்லாம் என் மேல கொடுங்கள். இனி உங்களுடைய சாபங்கள் உங்களுக்கு கிடையாது, பாவங்கள் உங்களுக்கு கிடையாது, நான் எடுத்து செல்கிறேன் என்று சொல்லி அவர் நம்மை கிருபையினாலே ரட்சித்தார். கிருபையினாலே. அதனால்தான் எபேசியர் 2:8 படித்தால் உங்களுக்கு தெரியும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. பாருங்க, இன்றைக்கு ஊழியத்தோட அவசியம் இதுல தெரியுது. ஒரு கர்த்தருடைய ஊழியம் என்றால் அது இந்த ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாருக்கும் தேவைப்படுது. ஆனா அவங்களுக்கு அந்த ரீச் ஆகல. அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், புறஜாதியார்கள், தேவனை அறிந்தவர்கள், தேவனை மறுதளித்தவர்கள், எல்லாருக்கும் சமாதானம் தேவையாக இருக்கிற இந்த நேரத்திலே கிருபை என்பது இயேசு கிறிஸ்துவிலிருந்து வரும்போது அங்கே ஒரு சால்வேஷன் உண்டாகிறது, ஒரு சமாதானம் உண்டாகிறது, அங்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. அங்கே இருந்து ஒரு தீர்மானிக்கப்படுகிறது. இந்த தீர்மானத்தில் என்ன உண்டாகுதுன்னா, மனுஷன் தப்பித்துக் கொள்கிறான். ஏன்னா இந்த காரியம் இது நடக்கதான் போகுது. இது பாருங்க, நான் என் தகப்பனாரை பற்றி சொன்னேன். அது எனக்கு, நான் கூடவே இருந்தது, அவரோட கூட இருந்ததுனால சொல்றேன். அவரை நான் காசு கொடுத்து பார்த்தேன். அதிர்ஷ்டவசமோ துரதிர்ஷ்டவசமோ தெரியாது, ஆனா நான் சொல்லுவேன் அதிர்ஷ்டவசம். என்னவென்றால், COVID-19 டைம்ல நான் ஊர்ல இருந்தேன். அப்ப நான் வெளிநாட்டுல இல்லை, சொந்த ஊர்ல இருந்தேன். என் தகப்பனாருடைய வீட்டுக்கும் என்னுடைய வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தான். ஆனா என் வீட்டுல கொஞ்சம் வசதியெல்லாம் இருக்கும். ஆனால் அவர் அதை விரும்புவதில்லை. வசதி எனக்கு வேண்டாம், நான் என் வீட்டிலேயே போயிருக்கிறேன் என்று கிராமத்துக்கு போய் விடுவார். இப்படிப்பட்ட ஒரு முரட்டாட்டமானவர். அவருக்குள்ள என்ன இருக்கிறது எனக்கு புரியாது. எனக்கு நான் கர்த்தருக்குள்ளேயும் அப்புறம்தான் கொஞ்சம் தான் வந்திருக்கிறேன். நான் 1 வருஷம் தான் ஆகுது. அந்த நேரத்தில் அவரை குறித்து எனக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ண எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய காரியங்கள்லாம் வெளிப்பட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, அவருடைய சில காரியங்கள் அவர் செய்தது முறை கிடையாது.
முறை இல்லாமல் அவர் ஒரு துணையான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டார். இப்படி தானே எல்லாரும் வாழ்றாங்க. ராஜாக்கள்லாம் அப்படிதான் வாழ்ந்தாங்க அந்த காலத்துல. அந்த மாதிரி ஒரு ராஜாதி ராஜா வாழ்க்கையை வாழ்ந்து கடைசியில அது அவருக்கே ஒரு குறைவாக இருந்து அதில் அந்த சூழ்நிலையை கடந்து போகும்போது அவருக்கு நாங்கள் சொல்லுகிறோம், இப்போ மனம் திருந்தணும், இந்த காரியத்தை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் சொல்லும் போது, ஏன்னா அவருக்கு உண்டான தன்னுடைய பிள்ளைகளை அவர் மறுதளித்து விட்டார். முதல் மாதாரத்த பிள்ளைகளை மறுதளித்து விட்டார். நாங்கள் அது ஒத்துக்கல. பிள்ளை என்றால் பிள்ளை தான். அந்த பிள்ளையை நீங்க அதுக்குண்டான சமமா எல்லாம் செய்யணும் போது அதுக்கு ஒரு காரியங்களை சொல்லி பிள்ளைகளை எல்லாம் அவர் வேற மாதிரி பேசும்போது அது நாங்கள் ஒத்துக்கல. நம்ம தேவனுக்குள்ள இருக்கிற காரணத்தால், நமக்கு கர்த்தர் நீதியை சொல்லிக் கொடுத்த காரணத்தால் நம்ம நீதியின் வழியில பேசும்போது அவர் அதை நிராகரித்ததினாலே அவருக்கு என்ன ஆச்சுன்னா, தொடர்ந்து நிராகரித்ததுனால என்ன ஆச்சுன்னா, இப்பதான் நீங்க கேட்கணும், கல்வாரி அன்பிலே நமக்காக தன்னுடைய ஜீவனை விட்ட இயேசு கிறிஸ்து எவ்வளவு பாடுபட்டிருப்பார் பாருங்க. ஒவ்வொரு மனுஷனோடும் என் ஆத்மா என் ஆவி போராடுவதில்லை என்று என் தகப்பனாரை அவர் கைவிட்டு விட்டார். என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் நான் வீட்டுக்கு போறேன், அவருடைய வீட்டுக்கு போய் அவருக்கு பொதுவாக கொடுக்குற மாதிரி காசு கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு ஒரு நிம்மதி. ஏன்னா கூட இருந்து ஒரு 10 நிமிஷம் பேச முடியாது அவர்கிட்ட. அவ்வளவு மோசமாக பேசுவார், நல்ல பயங்கரமாக பேசுவார். இருந்தாலும் நான் விட்டு கொடுப்பதில்லை. மற்ற பிள்ளைகள் யார் இருந்தாலும் நான் கூட போய் அவருக்கு அந்தந்த வேலையில் என்னென்ன வேணுமோ அவை எல்லாவற்றையும் நான் செய்துட்டு வந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் 3 அக்டோபர் 2021 அவருக்கு காசு கொடுக்க போறேன். இந்த மாதிரி டோர் வீட்டுக்கு கதவு திறக்கிறேன். திறந்து பார்க்க போனா தலை கீழே கிடைக்கிறது. தலை டோரை திறக்க முடியல. உடனே போலீஸுக்கு போன் பண்ணி என்ன ஐயோன்னு எனக்கு கதற ஆரம்பித்து விட்டேன். நான் ரொம்ப கலங்கினேன். இது என்ன இப்படி ஆகி போச்சு? நான் இப்பதான் ஊழியத்தில் அவருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு காரியமா. எல்லாம் தேடிக்கொண்டு வர நேரத்தில் அவர் மறுதளித்த உடனே அவர் கர்த்தருடைய இரக்கத்தை அவர் பெறாமல் போய்விட்டார். அந்த சூழ்நிலையில எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல பாருங்க. மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவுதான் தூரமாக இருந்தாலும் அந்தந்த நேரத்தில் கர்த்தர் யாரை எப்படி செய்யணுமோ அதை செய்கிறார், அதை எடுத்துக்கொள்கிறார். எனக்கு நடந்த இந்த சம்பவம் பாருங்க, என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனா என் தகப்பனாருக்கு நல்ல வயசு 95 வயசு, 96 வயசு. 96 வயசுல அவர் கம்பு விட மாட்டார், அப்படி இதெல்லாம் தாண்டி ஓடி விடுவார். அவருக்கு அவ்வளோ ஒரு பலம். 19 செப்டம்பர் 2021 அதாவது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவர் போய் பார்த்துட்டு வந்தேன் வீட்டில். அவர் எனக்கு ரொம்ப, அதாவது என்னன்னா, மனுஷனுடைய புத்தி தாறுமாறாக யோசிக்கும் போது அங்கே அன்பு இல்லாமல் போய் அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு இறைவன் இன்னும் 50 வருஷம் கூட்டி கொடுத்திருக்கா. அப்போ 50, இப்போ 96னா இப்போ 150 வயசு இவர் யார் வாழ போறாங்க பாருங்க. இப்படி எல்லாம் பேசினாருன்னா எனக்கு தெரியும் இவர் ஏதோ பேசுறாருன்னு. ஆனாலும் அவர் மறுதளிப்பை விதவிதமாக செய்துட்டு இருந்தார். அதுக்கு ஒரு டிசைனே இல்லை. இப்படியெல்லாம் சொல்லி தான் என்ன நினைத்தாரோ அதையே சாதிக்க வேண்டும் என்றார். ஆனால் அவரால் எதுவுமே சாதிக்க முடியாமல் அவர் இறந்து இப்படிப்பட்ட ஒரு கதவுகள் திறக்க முடியாத அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே விழுந்து இறந்து விட்டார். இந்த நாளில் தான் என்னால ஒரு நொடி நான் யோசித்தேன், இன்னும் ஒரு 2 நாள் இருந்தா, இன்னும் ஒரு வாரம் இருந்தா நான் அவர் எங்கேயாவது கொண்டு போய் ஏதாவது பிக்னிக் ஏதாவது கொண்டு போய் ஏதாவது ஒரு சுவிசேஷம் சொல்லி ஏதாவது செய்திருப்பேனே. கர்த்தாவே, இது நடந்து போச்சே. சூழே மனுஷர் வாழ்க்கை உத்தரவாதமே இல்லாதவங்க. நாம் அன்பாக இருக்கணும். அந்த அன்பை விட்டுவிட்டால் யாருக்கு என்ன நடக்குமோ சொல்ல முடியாது. இன்னைக்கு பாருங்க, எல்லா நியூஸ் மீடியா எல்லாத்துலயும் தெரியும், எண்ட் டைம், அங்கே நியூக்ளியர் பாம்பு போட போறார்கள், இங்க அது போட போறார்கள். forget it. எண்ட் டைம் எல்லாருக்கும் உண்டு. எல்லா மனுஷனுக்கும் ஒரு நாள் எண்ட் டைம் தான். அதனால அந்த நியூக்ளியர் பாம்பு போடுவாங்க, இந்த நாடு சண்டை போடும், அங்க ராக்கெட் வரும், இங்க அது விடும். அப்பொழுது உயிர் தப்பித்துக் கொள்ளலாம், பிழைத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் நினைக்கவே கூடாது. நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோமோ, தேவனுடைய சமாதானம், தேவன் எப்படி நமக்கு அவர் பிரகாரமாக கொடுக்கிறாரோ அந்த சமாதானத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நான் அன்றைக்கே அறிந்து கொண்டேன். அதனாலதான் நான் யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டேன். யாராவது என்ன திட்டினாலும், ஐயோ அந்த ஆள் நாளைக்கு இருப்பாரோ இல்லையோ தெரியல, நான் இன்னைக்கு அவர்கிட்ட திருப்பி சண்டை போட்டு என் மனசை புண்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி நைஸா போயிடுவேன். நான் யாருக்கிட்டையும் சண்டை போட விரும்ப மாட்டேன். ஏன்னா இந்த உயிர் எப்படி இருக்கு பண்ணீங்களா,
அதுக்கு உத்தரவாதமே கிடையாது. எப்போ யார் உயிர் பிரியும் சொல்ல முடியாது. கர்த்தருக்குள்ள ஆழமாக இருந்து கர்த்தரை பிடித்து கொண்டு கர்த்தர் பின்னாடியே போய்கிட்டு மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து பாருங்க. இத்தனை நடந்த பின்பும் என் தேவன் அந்த ஊரிலே என்னை வைத்து அன்னைக்கு காலையில் தான் விழுந்திருக்கிறார். நான் எப்பவோ வீட்டுக்கு போயிட்டு வருவேன். ஆனா அன்னைக்கு காலையில விழுந்திருக்கார். ஈவினிங் என்ன ஆண்டவர் அனுப்பிச்சிருக்கார் பாருங்க. போய் காசு கொடுக்கறதுக்கு போனார். அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. நான் வேற இடம் போறது அதெல்லாம் பிளான் மாத்தி இங்க வந்தேன். அதெல்லாம் சொன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யறார். நமக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்கிறார். அவருக்கு என்ன நடந்ததோ இல்லையோ, எனக்கு அவருக்கு உண்டான சமாதானத்தின் அடக்கத்தை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இறுதி சடங்கு செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இல்லை என்றால் அவருக்கு என்ன நடந்திருக்குமோ எனக்கு யோசித்து கூட பார்க்க முடியாது. தனி ரூம்ல வாழ்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். இது இயேசு கிறிஸ்து பாருங்க. அவருடைய ஜீவனை ரத்தம் சிந்தி ஜனங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி அவரவர் பாவங்களை எல்லாம் மறந்து நீங்கள் சமாதானத்தில் வாழுங்கள் என்று சொல்லி அவர் நமக்கு சமாதானத்தை கட்டளையிட்டார். நீங்க எந்த அளவுக்கு இதை உணர்வு பூர்வமாக எடுத்துக்கிறீர்களோ இல்லையோ, இது எனக்கு நடந்த சம்பவம். இது என்றைக்கும் யாருக்கும் எப்போதும் நடக்கும். நாம் அன்பாக இருந்து எந்த சூழ்நிலையிலும் என்ன வந்தாலும் சரி, உலகத்திலே சமாதானத்தை நாம தான் உருவாக்கணும். அந்த பக்கம் இருந்து சமாதானம் வரும்னு என்னைக்கும் நினைக்காதீங்க. வராது. எந்த பக்கத்திலிருந்து சமாதானம் வராது. எங்கே இயேசு இருக்கிறாரோ அங்கிருந்து தான் சமாதானம் போகும். நமக்குள்ளே இயேசு இருக்கணும். நாம் சமாதானத்தை உருவாக்கணும் என்பதை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். அந்த சத்தியத்தை தான் நான் இங்கே உங்களுக்கு விளக்குகிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த சத்தியம் என்னவென்றால், ஆக்சுவலி என்னால பாருங்க, இந்த பாட்டுல நம்ம பாடின பாட்டுல கதறி அழுதார் இயேசு. கெத்செமனே தோஷத்துல கதறி அழுதிருக்கார். யாருக்காவது கேட்டிருக்குமா? கேட்டது. அதனாலதான் எழுதியிருக்காங்க. அவர் கதறி அழுதது பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. அவர் கதறி அழுதார். நானும் கதறி அழுதேன். என் தகப்பனாருக்கு என்னோட மனைவி ஊழியக்காரமா அவங்க இந்த வசனத்தை படித்தாங்க. 2 தீமோத்தி 4:29-31 வரைய. பொதுவாக எங்கேயும் யாராவது இறந்து விட்டா இதை போய் இந்த வசனத்தை படிப்பார்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்னால் இந்த வசனத்தையே படிக்க முடியாத அளவுக்கு ஒரு கதறல் நான் பாருங்களேன். நான் கதறிக்கிட்டு தான் இருக்கேன். என்னுடைய மூச்சு காத்து என்னால மூச்சு இழுக்க முடியல. கதறிக்கொண்டே இருக்கிறேன். இந்த வசனத்தை எப்படி படிக்கிறது? நான் என்னால படிக்கவே முடியல. இந்த வசனத்தை படிக்க நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்துட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்னால படிக்க முடியல. என்னால இந்த வார்த்தையை சொல்ல முடியல. என் மனைவி படிக்கிறாங்க. இந்த ஒரு வசனத்தை படிக்க முடியல. ஏனென்றால் அவர் இல்லை, மரித்து விட்டார். அந்த பாடி தான் இருக்குது. இதுக்கு மேலே என் தகப்பனாரை பார்க்க முடியாது. அவர் இறந்து விட்டார். அவர் இப்போது அடக்கம் செய்ய போகிறாங்க. அப்போ ஒரு ஜபம், என்ன பயன்? அவரை நான் பார்க்க முடியாது. இனி அவ்வளவாக அன்பு செலுத்தினவன், எவ்வளவு மோசமான மனிதனா இருந்தாலும் நான் செய்ய வேண்டிய அன்பை செலுத்தினேன். ஆனால் இது தேவனுடைய திட்டம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலர் பவுல் சொன்னார். ஏன்னா அப்போஸ்தலர் பவுல் அவர் ஒரு பாவி, தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும் பாவி. அவரே சொல்லியிருக்காரு, பாவிகளில் பெரிய பாவி நான் இருந்தாலும் தேவனை கண்டு கொண்ட பிறகு அவர் பாவம் செய்யவில்லை. தேவனை அவர் தெரிந்து கொண்ட பிறகு அவர் தேவனுக்காக தன் ஜீவனை விட்டார். அப்படிப்பட்ட தேவன் இந்த மாதிரி ஒரு அன்பு இது வந்த பிறகு சமாதானம் கண்டிப்பாக உண்டு. அந்த சமாதானம் எல்லாருக்கும் போய் சேரும். அந்த சமாதானத்துக்கு தான் இயேசு இவ்வளவு பாடுபட்டார். இந்த பாருங்க, இந்த மாதிரி சமாதானம் வராதபடிக்கு பெரிய காரியங்கள் நம்மளை சுற்றி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, பிசாசின் கிரியைன்னு வச்சுக்கலாம். இல்ல நீங்க எப்படினாலும் நினைச்சுக்கலாம். ஆனா வசனம் இருக்கிறது. வசனம் என்ன சொல்றா? நீதிமொழிகள் 13:21 படிச்சா உங்களுக்கு தெரியும். தீவினை பாவிகளை பின்தொடரும். தீவினை பாவிகளை பின்தொடரும். இதுல ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது.
யார் தீவினை செய்கிறார்களோ அது இயேசுக்குள்ளே இருந்தாலும் சரி, இயேசுக்குள்ளே இல்லைனாலும் சரி, அது எந்த மதத்தாராக இருந்தாலும் சரி, என்ன தீவினை செய்கிறோமோ அது பாவிகளை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். ஆனால் எல்லாரும் நீதிமானா இருக்கிறது இல்லையே, பாவம் எல்லாரும் செய்கிறார்கள். இன்னைக்கு பாருங்க, எஸ்ரா 10:13 படித்தால் தெரியும், இந்த பாவம் எல்லாம் ஒரே நாள்ல நீங்கி போகாது. இந்த பாவம் எல்லாம் ஒரு நாள்ல நீங்கி போற காரியம் கிடையாது. அவர் சொல்றாரு எஸ்ரா 10:13, கட்டளைகளை மீறினார்கள், கட்டளைகளை மீறினவர்களாகிய நாங்கள் அநேகர். இது ஒரு நாள் 2 நாள் வேலை அல்ல. இந்த காரியம் எல்லாம் ஒரு நாள் 2 நாள்ல பாவம் எல்லாம் போய்விடும் நினைக்க கூடாது. இதோ வந்தா, இதோ நாங்கள் அபிஷேகம் செய்து விட்டோம், இதோ நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டோம், பாவம் முடிந்து விட்டது. அப்படி அல்ல. எல்லா வழிகள் உண்டு. இருந்தாலும் இயேசுக்குள்ளே ஆழமாக இருந்த சமாதானத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு கணத்தில் அடித்தால் இன்னொரு கணத்தை நம்ம காட்டணும். அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இன்னும் எவ்வளவு அடிக்க போறாங்க சொல்லுங்க? ஏனென்றால் இந்த வாழ்க்கை நிச்சயமானது அல்ல. என்றைக்கு யார் எப்பொழுது எந்த நேரம் மறைந்து விடுவார்களோ தெரியாது. எல்லாம் கத்துக்கிட்டே இருக்கு. அவர் நினைக்கிற நாள் வரை நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். அதுதான் என் டைம். வேற என் டைமை பத்தி யாரும் எந்த கவலையும் பட வேண்டாம். அந்த நியூக்ளியர் வருது, அது வருது, வார் அடிக்குது, பூமி அதிர்ந்து, படவே வேண்டாம். எல்லாம் அவர் கையில் இருக்கு. என் டைம் அவர் குறித்து வச்சிருக்காரு ஒவ்வொரு மனுஷனுக்கும். அந்த என் டைமை நாம் நல்லா புரிந்து கொண்டு நாம் சமாதானத்துக்காக நாம் பாடுபட வேண்டும் என்று கர்த்தர் பிரயாசப்படுவது நமக்கு தெரியும். ஏன்னா சமாதானத்தை அவர் கொடுக்க வந்தார். அதே நேரத்தில் கர்த்தர் பாருங்க, அவர் மத்தேயு 5:17 உங்களுக்கு தெரியும், அவர் தேவனுடைய நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற தான் வந்திருக்கிறார். தேவனுடைய தீர்க்க தரிசனங்களையும் நியாய பிரமாணத்தை அழிக்க வரவில்லை. அவர் அவருடைய தேவனுடைய நியாய பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் நீங்க தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டா சில நேரங்கள்ல எல்லாராலையும் அது எல்லா நேரமும் நம்ம கடைபிடிக்கிறதுன்றது ஒரு கஷ்டமான வேலை தான். இருந்தாலும் கட்டளைகளை மீறக்கூடாது என்பது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் ஒன்றாக இருக்கிறது. சில நேரங்களில் பாருங்க, சில காரியங்கள்ல நீங்க பார்த்தா லெவிட்டிகஸ் 15 படிச்சா தெரியும். லெவிட்டிகஸ் 15 சில காரியங்கள் கொடுத்து படிச்சிருக்கோம். அது நீங்க அப்புறமேல் படிச்சுக்கோங்க. இதுல 15:6, 15:22 பார்த்தா இதெல்லாம் இயற்கையாக சிலருக்கு சில பெண்களுக்கு உண்டான குறை, ஆண்களுக்கு உண்டானது, இப்படிப்பட்ட விஷயங்கள்ல ஒரு இடத்துல தவறான மனுஷன், தீட்டுப்பட்ட மனுஷன் உட்கார்ந்த இடத்துல மனுஷன் உட்காரக்கூடாது, வேற மனுஷன் உட்காரக்கூடாது. தீட்டுப்பட்ட பெண் உட்கார்ந்த இடத்துல வேற மனுஷன் உட்கார்ந்தா அவனும் தீட்டு. இப்படி ரொம்ப வல்லமையாக, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லா காரியத்திலையும் தேவன் எவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருந்தார்னா, மனுஷன் பரிசுத்தத்து மேல பரிசுத்தமே சொன்னார வெளிய மனுஷனுடைய கஷ்டங்கள் அவருக்கு அந்த நேரத்தில் என்னவோ அது அவ்வளவாக அவர் மனுஷனுடைய கஷ்டத்தை அவர் அதிகமாக நினைத்தாரோ இல்லையோ, ஆனால் இயேசு கிறிஸ்து என்ற நம்முடைய அன்பான தகப்பன் வந்த பிறகு இந்த எல்லாவற்றிலும் தீட்டா இல்லை, என்னுடைய பரிசுத்த தூய ரத்தம் இருக்கிறது, என் ரத்தத்தினாலே நீ சுத்தப்படுவாய், என் ரத்தத்தினாலே உனக்கு வாழ்க்கை உண்டு, என் ரத்தத்தினாலே உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டு, என் ரத்தத்தினாலே சமாதானம் உண்டு, என் ரத்தத்தினாலே உனக்கு சுகம் பெறும், உனக்கு நோய்கள் தீரும் என்று எல்லாவற்றிலும் அவர் எக்ஸ்கியூஸ் கொடுத்து தன்னை தானே அவர் சிலுவையில் அறையை கொடுத்து சிலுவையிலிருந்து இறந்து விட்ட பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வல்லமை உள்ள தேவன் என்று புரிவு பண்ணிவிட்டார். ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் உயிர்த்தெழுந்த ரகசியத்தை நாம் இன்னும் அதிகமாக சொல்லாமல் இருக்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்ததுனால என்ன ஆச்சுன்னா, நம்மளுடைய பாவம் மட்டும் போனதில்லை, நமக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை கொடுத்து நம்மளை தொடர்ந்து அவர் நம்மை வழி நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார், இன்னும் இருக்கிறார், எப்பொழுதும் இருப்பார். என்றென்றும் வல்லமுள்ள தேவனாக நம்மளோடு இருக்க இயேசு கிறிஸ்து அவர் தன்னை தானே கொடுத்து, இயேசு கிறிஸ்து அவர் எல்லா ஜனங்களுக்கும் எல்லாருக்கும் அவர் ஒரே தகப்பனாக இருந்து இந்த காரியத்தை நிறைவேற்றினார். ஆனாலும் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பாருங்க, இயேசு என்கிற ஒரே நாமம், நேம், நம்ம இயேசுவோட வார்த்தையை நம்ம தானா வீணா வழங்கக்கூடாது. நிறைய பேர் இயேசு இயேசுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் இயேசு சொல்லுவாங்க. ஆனா
அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது நமக்குள்ள ஒரு நடுக்கம் இருக்கணும். அந்த நடுக்கத்தை அவர் பிறப்பதிலிருந்து அவருக்கு ஒரு மரியாதை, ஒரு கணம் பாருங்க. அவர் லூக்கா 1:30-31 அவருடைய பிறப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க. தேவதூதன் என்ன சொல்றாருன்னா, மரியாதையை பயப்படாதே, நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பேர். அவர் பிறக்கும் போதே ஒரு ரெஸ்பெக்ட், அவர் பிறந்துட்டார். அவருக்கு இயேசு என்ற பேர். இந்த இயேசுன்ற ஒரு பேரு கூட தேவன் கொடுத்து அமைச்சிருக்காரு. இந்த பேர்ல தான் இருக்கணும், இந்த பேர்ல தான் வல்லமை இருக்கு, இந்த பேர்ல தான் பிசாசுகள் ஓடுது, இந்த பேர்ல தான் ரட்சிப்பு இருக்குது, இந்த பேர்ல தான் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சமாதானம் இருக்கிறது என்ற ஒரு பேரிலேயே கொண்டு வந்துட்டார். இன்னும் என்னங்க வேணும்? அவருடைய பேரிலே ஒரு வல்லமை, இயேசுன்ற பேர். அந்த பேரிலே ஒரு பெரிய வல்லமை. இயேசுன்ற பேர்ல பிசாசுகள் நடுங்கி ஓடுகிறது. எவ்வளவோ வசனம் இருக்கிறது. நீர் தேவனுடைய குமாரன், உமக்கு முன்னாடி நான் இருக்க முடியாது, எங்களை விட்டு விடுவது பிசாசு கெஞ்சுது. பிசாசுகளை அரட்டுறார், மிரட்டுறார். மனுஷனால முடியாது. மனுஷனால பிசாசை அரட்டி மிரட்டி எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அது எல்லாரையும் ஏமாற்றும். ஆனால் இயேசு என்கிற நாமம் எல்லாவற்றையும் ஓட்டுகிறது. எல்லாவற்றிலும் எல்லா நேரத்திலும் இயேசுவோட வல்லமை எல்லா இடத்திலும் இருக்கிறது. அந்த இயேசுவை நாமத்தை சொல்லும் போது கூட நமக்கு ஒரு நடுக்கம் இருக்கணும். அதான் கர்த்தருடைய பயபக்தியாக இருக்கணும். அந்த பயபக்தி நமக்கு இயேசுவிலே நமக்கு ஒரு ஐக்கியத்தை கொடுத்து நமக்கு சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல சிந்தனையை கொடுக்கிறது. நாம் இயேசு வழியில செல்லும் போது தேவன் மகிமைப்படுகிறார். தேவன் மகிமைப்படும் போது எல்லா சமாதானம் அப்படியே அருமையா இருக்கும். அந்த சமாதானத்தில் எந்த ஒரு குலைச்சல் வராது. பாருங்க, இல்லைன்னா என்ன நடக்கும்? சில நேரங்கள்ல அநேக ஜனங்களை நான் பார்த்துருக்கேன். அவங்க இயேசு பத்தி இயேசு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா பேக்ல அவங்களுக்கு இயேசுவோட அந்த சம்பந்தமே இல்லாத காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு அது ஒரு அறியாமல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதனால நல்ல விளைவுகள் வரப்போறது இல்லை. ஏனென்றால் கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுடைய காரியத்தையும் அவரே செய்கிறார். அவர்கிட்ட இருக்கிற ஆவிகள், இந்த பரிசுத்த ஆவி இருக்கிறார்ல, அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமையுள்ள தேவன். இருந்தாலும் அவர்கிட்ட விதவிதமான ஆவிகள் இருக்கு. அதுல ஒரே ஒரு ஆவியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏசாயா 20:14 இதை படித்தாலும் நமக்கு தெரியும். அவர் சில நேரங்களில் மனுஷர்கள் தாறுமாறாக யோசிக்கும் போது, அவர்கள் திட்டங்களை தீட்டும் போது, தேவனை விட்டு விலகி இருக்கும் போது, தாறுமாறுகளின் ஆவியை அதன் நடுவில் கர்த்தர் வர பண்ணினார். அவர் தாறுமாறின் ஆவிகள், இப்படி ஒரு ஆவி இருக்குதானே மக்களுக்கு தெரியாது. தாறுமாறு ஆவின்னு ஒன்று இருக்குது. நம்ம என்னென்னவோ திட்டம் போடுவோம். அவர் தாறுமாறு ஆவியை உள்ள வர வைத்து எல்லாவற்றையும் குழப்பி விடுவார். இப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன். ஏசாயா 20:14 உங்களுக்கு ஏசாயா 20:14 அப்புறம் படித்து பாருங்கள். முன்னாடி பின்னாடி எல்லாம் நல்ல அருமையான கதை. அது தாறுமாறின் ஆவிகளை கொடுத்து அவர் ஜனங்களை என்னெல்லாம் அவர் செய்கிறார் என்றால், ஜனங்கள் அவர்களுடைய காரியம் வாய்க்காமல் போகிறது. ஜனங்கள் என்ன நினைக்கிறார்களோ, இயேசுவை தவிர்த்து நினைக்கிறார்களோ, அவர்களுக்கு அது வாய்க்காமலேயே போகிறது. இப்படிப்பட்ட நல்ல தேவனை நமக்கு கர்த்தர் கொடுத்து நமக்கு காத்துக் கொள்கிறார். ஏன்னா நமக்கு எதிராக சில திட்டங்கள் நடக்கும். தாறுமாறாக அங்கே செய்து விடுவார். நமக்கு எதிராக திட்டங்கள் நடக்கும். சில நேரங்களில் நாம் நல்லா இருப்போம், நாம் கரெக்டாக இருப்போம், நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோம். நம்ம கரெக்டாக இருக்கும்போது சில காரியங்கள் நம்ம பின்னு தொடர்ந்து நடக்கும். நமக்கு பின்னாடி பெரிய மோசமான சதி திட்டங்கள்லாம் நடக்கும். அந்த நேரத்தில் தான் நமக்கு, நாம் தேவனோடு அன்பாக இருக்கிற நமக்கு, பரிசுத்தமாக இருக்கிற நமக்கு கர்த்தர் உதவி செய்து அங்கே அந்த மாதிரி ஆவிகளை கொடுத்து, தாறுமாறுகளின் ஆவி அங்கே கிரியை செய்யும் போது அதை நீங்களே காண்பீர்கள். அங்கே எந்த ஒரு விதத்திலும் அவர்களுடைய காரியங்கள் வாய்க்காமல் போகும். அதனால தானே நாம் கர்த்தருக்குள்ளே, சத்தியமுள்ள தேவனாகி கர்த்தருக்குள்ளே நம்ம நீதியும் சமாதானமும் பரிசுத்த குலைச்சல் வராதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த ரகசியம் பெரிய ரகசியம். இது ரட்சிப்பின் ரகசியம். நாம் ரட்சிக்கப்பட்டோம், நாம் தேவனை அறிந்து கொண்டோம், தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு பேசுகிறார். நம்ம பைபிள் படிக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் படிக்கிறோம், தேவனுடைய ரத்தத்தையும் தேவனுடைய சரீர அப்பத்தையும் நாம் புசிக்கிறோம் வாரம் வாரம். இருந்தாலும் இதை எல்லாம் செய்யும்போது நமக்குள்ள தேவன் மேலே உண்மையான அன்பும் அவருடைய காரியங்களில் ஒரு நடுக்கமும் இருக்கணும்.
நாம் ஏனோதானன்னு அதை செய்யக்கூடாது. பரிசுத்த குலைச்சல் ஆகும்படியான எந்த காரியத்தையும் நாம் செய்யாதபடிக்கு அதை விட்டு விலகி இருக்க வேண்டும். பரிசுத்த குலைச்சல் தேவனுக்கு பிடிக்காதது என்பதை நாம் மனசில் நினைத்து அதன்படி நம்ம இருக்கணும். ஏசாயா 56:6-7 படித்தால் தெரியும். கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து, என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். பாருங்க, அவர் ஜெப வீட்டை உண்டாக்கிறார். ஜெப வீட்டிலிருந்து தான் சமாதானம் புறப்படும். ஜெப வீடு எங்கே இருக்கிறதோ அங்கே கர்த்தர் இருக்கிறார். அந்த இடத்திலிருந்து மனுஷர்கள் இயேசுவின் இடத்திலே அன்பாக இருக்கும் மனுஷர்கள் அவர்கள் மூலமாக சமாதானம் போகிறது. நாம் இன்றைக்கு இங்கே இருக்கிறோம், இந்த சபையில இருக்கிறோம், நாம் சமாதானத்துக்காக வந்திருக்கிறோம். சபைக்கு ஏங்க வராங்க மனுஷர்கள்? சமாதானம் வேணும். ஒன்று நமக்கு சமாதானம் வேணும், இல்லைன்னா வேற யாருக்காவது சமாதானம் வேணும். அதற்காக நம்ம சேர்ந்து ஜபிக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜபிக்கும் போது அதை கர்த்தர் கேட்கிறார், அங்கே ஒரு காரியத்தை நிறைவேற்றுகிறார். ஏன்னா நம்ம ஜபம் செய்திருக்கோம். அந்த ஜபத்துக்கு உண்டான பலனை அவர் கொடுக்கின்றார். அவர் அப்படி கொடுக்கும் இந்த சமாதானத்தின் காரியங்களிலே பாருங்க, நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை 20-28 படித்தால் தெரியும். அவர் எப்படிப்பட்ட தியாகத்தை நமக்கு செய்திருக்கிறார். அவர் சும்மா நமக்கு கொடுக்கிற மாதிரி கிடையாது. அவர் அதிகாரத்தோடு கொடுக்கிறார். ஏன்னா அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்ம கிட்ட அவர் இலவசமா எதுவும் கேட்கல. அவருக்கு நாம் ஊழியம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 20-28 படிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேற்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். நாம் எப்பொழுதும் இந்த காரியத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நமக்கு கூட இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நாம் பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கும்போது ஒன்றும் அவரிடத்துல கேட்டு செய்யும் போது, அவர் நம்மோடு இருக்கும்போது அவர் மீதி காரியங்கள் எல்லாவற்றையும் அவரே செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இதை செய்து முடிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அதே மாதிரி ஏசாயா 53:12 நம் இயேசு கிறிஸ்துக்கு இது கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அதிகாரம் எப்படி கொடுக்கப்பட்டது? அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அவர் எவ்வளவு பெரிய கிஃப்ட் வாங்கியிருக்காருன்னா, பலவான்கள் எல்லாரையும் அவர் எடுத்துக்கிறார் தன் பக்கம். இன்றைக்கு யாருமே பலவான்கள் கிடையாது. யாரை பலவான்களை உண்டாக்க வேண்டுமோ அவர் உண்டாக்குகிறார், இல்லை யாருக்கு எவரை தள்ள வேண்டுமோ தள்ளுகிறார். ஆனால் எல்லாரையும் அவர் பயன்படுத்துகிறார். யாருமே கர்த்தருக்கு மிகுந்த பலவான் கிடையாது. ஏன்னா பலவான்கள் எல்லாரும் இயேசு கரத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கரத்தில் தான் எல்லாரும் இருக்கிறார்கள். எனக்கு கொஞ்சம் ஒரு திறமை இருக்குது, அதை வச்சு நான் பொழைச்சிக்கிடுவேன். எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு, அதை வச்சு புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு அது டாக்டர் இன்ஜினியர்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. யாருக்கிட்டே போய் படிச்சு ஆளுகிட்ட போய் இயேசு சுவிசேஷம் சொல்லுங்க கேட்க மாட்டாங்க. அவங்களாம் கேட்க மாட்டாங்க. அவங்ககிட்ட போயிட்டு கர்த்தர் இயேசு உங்களை நேசிக்கிறார், வாங்க சபைக்கு வாங்க, இன்னும் விருத்தி அடைவீங்க, இன்னும் உங்களுக்கு சமாதானம் வரும், உங்கள் குறைகள் எல்லாம் அதெல்லாம் விசுவாசிக்கிறது இல்லை. தன்னுடைய நொடியோடு அலைகிறாங்க மக்கள். இயேசுவை தேடி, இயேசுடைய வார்த்தையை தேடி, இயேசுக்காக எல்லாம் செய்வோமே, இயேசு என்ன சொல்லியிருக்கிறார், இது சரித்திரமாயிட்டு என்று சரித்திரத்தை படிக்காமல் இந்த நியூஸ் என்ன வருகிறது, யூடியூப்ல என்ன ஓடுகிறது என்று அந்தந்த நேரத்தில் நியூஸ் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த மாதிரி வாழ்க்கை தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு எப்படிப்பட்ட அதிகாரத்தை அவர் பிறந்த ரகசியம் தெரியும். ஆனால் பிறப்பிலேயே அவருக்கு பிறப்பதற்கு முன்னாடி ஏசாயாலே சொன்ன இந்த அருமையான இந்த அவர் கொள்ளையாக பங்கிட்டு கொண்ட இந்த பலவான்களை பங்கிட்டு கொண்ட இந்த ரகசியத்தை நாம் இப்பொழுது நாம் நினைத்து அதற்காக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் எல்லாம் செய்யும் நல்ல தேவனாக இருக்கிறார். நான் முன்னாடி சொன்னேன், தீவினை பாவிகளை பின்தொடர்கிறது என்று. தேவினை
பாவிகளை பின்தொடர்கிறது என்பதற்கு நானும் சாட்சி. எங்களது குடும்பத்தில் நிறைய பாவங்கள் இருந்தது. பாவத்துக்கு உண்டான பாவத்தின் சம்பளம் 2 குழந்தைகள் எனக்கு இறந்தது. இப்படியாக பெரிய பெரிய கஷ்டங்களை என் மனைவிக்கு உண்டான தலையில் வந்த பிரைன் டியூமர், மகளுக்கு உண்டான ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி 2 முறை, இப்படியெல்லாம் இதெல்லாம் வந்து இது தீவினையின் பின்தொடர்பு. இது சாதாரணமாக உங்களால் உணர முடியுதோ இல்லையோ தெரியாது. அந்தந்த சூழ்நிலையை கடந்து சென்றவர் நான். அதனால் சொல்லுகிறேன், இந்த காரியமெல்லாம் எப்படி நடக்கிறது என்றால், புறஜாதிகளுக்கு இது கண்டிப்பாக நடக்கும். இயேசுவை சேர்ந்த இயேசுவை அறிந்தவர்களுக்கும் நடக்கும். ஏனென்றால் நாம் தெளிவாக ஒரு காரியத்தை குறித்து தெளிவாக இல்லை என்றால் இது நடக்கவே நடக்கும். ஏனென்றால் பிசாசானவன் அவன் புத்திசாலி என்று சொல்ல முடியாது, தந்திரக்காரனாக இருக்கிறபடியால் அவன் எப்படியெல்லாம் வழக்காடுகிறான் என்றால் அவன் இயேசுவரையே வழக்காடுகிறவன். மத்தேயு 4:3-10 வரை படித்தால் தெரியும். இயேசுவிடத்திலே சோதனைக்காரன் எப்படியெல்லாம் அவனை சோதித்தான் என்று உங்களுக்கு தெரியும். அவன் ஒவ்வொரு நேரமும் இயேசுவை சோதிக்கும் போது, அதாவது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார். கல்லுகளை வைத்து அவர் 40 நாள் உபவாசம் இருந்து தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இயேசு மனுஷகுமாரனாக இருக்கும்போது அந்த நேரத்தில் அவருடைய உபவாசத்தை கலைக்க இவன் ஒரு திட்டம் போட்டு, இந்த அவர் பசியாக இருக்கிற 40 நாள் முடிஞ்சிடுச்சு. இப்போ அவருக்கு சாப்பிட சூழ்நிலை வந்திருக்கு. அவர் பசியாக இருக்கிறார். இப்போ 40 நாள் கழித்து இவன் அறிந்து கொண்டான் சோதனைக்காரன். இப்போ கல்லுகளை கொடுத்து இதை அப்பம் ஆக்கும் என்று அவர் கேட்கும் போது அவன் எப்படி கேட்கிறான்னு பாருங்க. தந்திரத்தை பாருங்க. பிசாசுக்கு ஒரு தந்திரம் இருக்குது. தந்திரத்தை நாம் படிக்கணும். பிசாசு வந்து சாதாரணமாக இல்லைங்க. ஒய்ஃப் வந்து எவாஞ்சலிஸ்ட், அவங்க வந்து விஷன்லாம் பார்ப்பாங்க. பிசாசு எப்படி வழக்காடுறான்னு என்று. பிசாசு எப்படி வழக்காடுன்னா, ஒரு காரியத்தை வச்சு நீ அது செய்தியே, இப்போ நான் இது செய்வேன் அப்படின்ற ஒரு வழக்காடுதலை செய்யும்போது இது வந்து இயேசுவிடத்தே நடந்திருக்குங்க. பாருங்க, இந்த வசனத்தில் நான் வசனத்தை பற்றி தான் பேசுகிறேன். இப்போ இந்த வசனத்தில் 4வது வசனத்தில் படித்தா தெரியும். மத்தேயு 4:4 அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இதுல என்ன நீங்க பார்க்கணும், எழுதி இருக்கிறதே என்று எழுதியிருக்கிறதேன்றது வந்து ஆண்டவர் சொல்றார். இப்போ வழக்காடுறவன் என்ன செய்யறாங்கன்னா, அந்த பிசாசானவன் என்ன, அது 7வது வயதுல படிச்சு பார்த்தா தெரியும். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சைப்பார். ஓகே, 6வது படிச்சு பாருங்க. 6வது வசனத்தை படிச்சு பார்த்தா தெரியும். நீ மேல இருந்து கீழே குதி, பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உண்மை கையில், அதாவது தேவனுடைய குமாரனால் நீ குதிங்கள், அப்போ தூதர்கள் வந்து உங்களை கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறது என்று சொன்னார். பாருங்க, இயேசு எழுதியிருக்கிறதுன்னு ஒன்று சொல்றாரு, பிசாசுன்னு சொல்றான் எழுதியிருக்கிறதே. அப்போ எழுதியிருக்கிறதேன்னா மாறி போச்சா? மாறலையே. அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஞானமா இருக்கணும்னா, பிசாசானவன் விதவிதமா ஏமாற்றுவான். நம்ம கர்த்தருக்குள்ள இந்த பரிசுத்த குலைச்சல் வராதபடி பரிசுத்தத்தில் இருக்கும்போது நமக்கு ஒரு ஜெயம். ஆனால் பரிசுத்தம் இல்லாதபடிக்கு சூழ்நிலையை நம்மளை கொண்டு போகும். அந்தந்த நேரத்தில் நாம் ஒவ்வொரு காரியத்தை கொடுத்து இயேசு கிட்ட கேட்கணும். இயேசு நமக்கு கொடுத்த வார்த்தைகள், இதை வைத்து நம்ம ஒவ்வொரு காரியத்தை கேட்கும்போது இந்த எழுதியிருக்கிறதெல்லாம் மாறிப்போம். ஏன்னா பிசாசானவன் தந்திரக்காரன் எழுதியிருக்கிறதையும் சொல்றான். எப்படின்னா அது பாருங்க, அதுக்கு வந்து இயேசு சொல்றாரு, கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. இப்போ 7வது வசனத்துல இதை நீங்க அப்புறம் படிச்சு பாருங்க. மத்தேயு 4:3-10 வரை படித்தால் நிறைய எழுதியிருக்கிறதே. கடைசியில் தான் அப்பாலே போ சாத்தானே என்று எழுதியிருக்கிறதேன்னு 10வதுல சொல்லுவார் ஆண்டவர். சரிங்களா? ஆண்டவர் தெரிந்து கொண்டார் இது சாத்தான் என்று. அப்பாலே போ சாத்தானே என்று அவர் விரட்டி விட்டார். சரிங்க? கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. அப்போ கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரோ அது எழுதியிருக்கிறது. அதை மாற்றி எழுதுறதுக்கு வந்தவன் தான் யாரு? சோதனைக்காரன். மாற்றி எழுத வந்தவன். அவன் வேறு விதமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் புத்தி. இப்போ வேற மாதிரி ஒரு டீச்சிங் போயிட்டு இருக்கு. இப்ப நிறைய பேர் வந்து வசனம் வந்து தனக்கு நல்ல வசனமா எடுத்து வச்சுக்கிறாங்க, டெய்லி அனுப்புவாங்க. இதுதான் சூப்பர் வசனம், இதுதான் வெற்றி மேல் வெற்றி என்னை வந்து சேரும்னு
அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அங்கே வெற்றிக்கு ஒரு பேஸே கிடையாது. காரியம் வேற மாதிரி போயிட்டு இருக்கும். வெற்றி மேல் வெற்றி வர்றதுக்கு உண்டான வசனம்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அது இதில் அடிபுழுற வசனங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அதையும் படிக்கணும். ஏன்னா கர்த்தர் பேசும் தெய்வம். அந்தந்த நேரத்தில் அவர் சரியாக அவர் கொண்டு போவார். அவர் சொல்கிற வார்த்தை அப்படியே நடக்கும். அவர் நன்மை செய்யும் என்றால் நல்லபடியாக பேசுவார். உனக்கு நன்மை இல்லை என்றால் நன்மை இல்லைன்னு சொல்லுவார். அந்த வார்த்தையை நம்ம பிடிச்சு கொள்வதற்கு கர்த்தர் அருமையான வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சரிங்களா? அதனால நான் சில நேரங்களில் நினைப்பேன், பலர் பல கஷ்டங்களில் கடந்து போவாங்க. அவர்கள் செய்தே சரி. என் அப்பாவுக்கு நான் சொன்னேன் இல்லையா, இதேதான். எங்கள் அப்பாவுக்கு நான் சொல்லி தான் ஆகணும். என்ன பண்ணுறது, அப்பா சொல்லி நான் விட முடியாது. அப்பாவை காப்பாற்றணுமேன்னு நான் முயற்சி பண்ணேன். ஆனாலும் கர்த்தர் இரக்கம் காட்டுவார். அவர் பெரிய தப்பு ஒன்றும் பண்ணலைன்னு நான் பெரிய தப்பு பண்ணியிருக்கலாம். நான் அதை சொல்ல முடியாது. நான் விசுவாசிங்க தான். எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஆனாலும் அவர் ஒரு மனுஷனுடைய பலகீனத்தை அவர் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருடைய பலகீனத்தில் என்ன செய்தாரோ அதுக்கு உண்டான ஒரு சிறு காலங்கள் அவருக்கு ஒரு இடைப்பட்ட காலத்துக்கு அவருக்கு ஒரு விதத்தில் கர்த்தர் தண்டித்தாலும் அவர் மேலே இரக்கம் காட்டுவார் என்று நான் ஜெபம் செய்துகிறேன். எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் செய்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வரும்போது யாராவது தவறு செய்தால் நாம் தவறுன்னு தான் சொல்லணும். தவறை சரின்னு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. அதனால தானே எசேக்கியேல் 3:17-18 என்ன சொல்லியிருக்கார் ஆண்டவர்? அதாவது சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கனான வழியிலே இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரியாமல் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தினாலே சாவான், அவன் இரத்தப்பழியோ உன் கையிலே கேட்பேன் என்று சொல்லியிருக்கார். பாருங்க, யாரோ செய்யறாங்க, நம்ம தெரிஞ்சு கண்டு காணாம போகக்கூடாது. அதனாலதான் சில நேரங்களில் எனக்கு சில நேரங்களில் உரசல் வரும். தப்புன்னா தப்புன்னு சொல்லிடுவோம் இல்லையா, தப்புன்னு. அதனால எங்களை வேற மாதிரி தான் பார்ப்பாங்க. இருந்தாலும் அது கொஞ்ச நேரம் தான். நீங்க நல்லது சொல்லும் போது அது அந்த நேரத்துல கிரியை செய்யணும். எழுதியிருக்கிறதே வேலை செய்யுது. அந்த பக்கம் எழுதியிருக்கிறதே வேலை செய்யும் போது இந்த பக்கம் வேற மாதிரி போகும். அதனால எல்லாம் எழுதியிருக்கிறதே தேவனுடைய சமாதானம் இருக்கிறதா, இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை இருக்கிறதா என்பதை நாம் பார்த்து அதன்படி செயல்பட வேண்டும். இந்த காரியத்துக்கு தான் நம்ம இயேசுவானவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 1 தீமோத்தேயு 2:14-15 படித்து பார்த்தா சில நேரங்களில் சில ஆளுங்கள் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். சில நேரங்கள் அவர்களுக்கே தெரியாது, நல்ல மனிதர்கள் தான். சில நேரங்களில் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போகும்போது பாருங்க, ஆதாமே வஞ்சிக்கப்பட்டிருக்கான். தெரியுமே எல்லாருக்கும். ஆதாம் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு போது ஆதாமுக்கு சொன்னார், 2 பேருக்கும் சொன்னார். ஆனால் பிசாசு யாரை வஞ்சித்தான்? ஸ்திரீயானவளை வஞ்சித்தான். ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டால். ஆனாலும் பாருங்க, நம்ம கர்த்தர் எப்படி கிரியை செய்யறாருன்னா, சரி வஞ்சிக்கப்பட்டியா, தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்தினாலும், அதுக்கு அடுத்த வசனம் 2:14-15 படித்தால் தெரியும். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே இறக்கப்படுவார். ஒரு கேப் விட்டார். ஓகே, பாவம் செய்தியா, அடுத்தது பிள்ளை பெற்றியா, வலி வேதனை. இப்படி தாங்க உலகத்துல வலியும் வேதனையும் நடந்து போயிட்டு இருக்கு. சமாதானம் எப்படி வரும் சொல்லுங்க? சமாதானம் வர்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. நம்ம கர்த்தருக்குள்ள ஆழமா இருக்கும்போது இது வரும். கர்த்தருக்குள்ள ஆழமா இருக்கும்போது எனக்கு என்கிட்ட வீடியோ கூட இருக்குது, ரெக்கார்டு. நான் கனவுல கூட கொஞ்சம் தெளிவா இருப்பேன். எனக்கு கனவு வந்தா கூட சில நேரங்களில் கண்ணா பின்னான்னு கனவு வரும். நான் யாருக்கிட்டே இதை யோசிக்கிறதுக்கு முன்னாடி பைபிளை பார்ப்பேன். கனவுகளை எப்படி நம்ம சரி பார்க்கறது, இதெல்லாம் பெரிய விஷயம். ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு கனவை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேங்க. அதாவது இது எனக்கு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறது என்னன்னா, ஒரு நாள் ஒரு பஸ்ஸில் போயிட்டு, கனவு தான் இது, ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன். கொடுமையான ஆளுங்கள்லாம் அந்த பஸ்ஸில் இருக்கிறாங்க. நீங்கள் கொடுமைன்னா எதுனாலும் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்னெல்லாம் புத்தியில் வருதோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் இருக்குது அந்த பஸ்ஸில். இப்போ நான் அந்த பஸ்ஸில் ஏறிட்டேன். அந்த பஸ்ஸில் ஏறிட்டு கொஞ்சம் தூரம் போனேன். கொஞ்ச நேரத்தில் கொடுமை ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்தில் ஐயோ இது என்ன, நான் வேற பஸ்ஸில் வந்துட்டேனே, நான் ஒரு பரிசுத்தவான் மாதிரி போகிறேன். எனக்கு தெரியுது இது நல்லது இல்லை, நான் இயேசுவை கேட்கணுமே, இது இந்த காரியம் சரியில்லையா. அப்போ நான் இயேசுன்னு சொன்ன உடனே என்னை உதச்சி வெளியே தள்ளிட்டாங்க. அந்த பஸ் விட்டு கிக் பண்ணி வெளியே தள்ளிட்டாங்க. அப்போதான் எனக்கு முழிப்பு திருப்பி வந்துச்சு. அப்புறம் திருப்பி கனவு வந்துச்சு. திருப்பி கனவு வந்த உடனே அது வெளியே தள்ளிட்டாங்க பாருங்க. அந்த பஸ் அப்படியே போகுது ஒரு இடத்துல. நான் அடுத்த பஸ்ஸில் போகிறேன். அந்த பஸ்ஸில் முன்னாடி பஸ்ஸில் போனவங்க எல்லாம் அந்த ஏதோ கேபிளை தொட்டு கரண்ட் ஷாக் அடிச்சு செத்துட்டாங்க.
ஐயோ நான் அந்த பஸ்ல போலியா, என்ன கிக் பண்ணி வெளியே வச்சது நல்லதா போச்சு போச்சு. இது கனவு மேட்ச் ஆகுது பாருங்க. கனவு கூட நமக்கு வந்து ஆண்டவர் வேத வசனம் மாதிரி கொண்டு போறாரு. அது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நான் அந்த நேரத்தில், அந்த சிக்கலான நேரத்தில் நான் இயேசுவை விசாரிக்கலன்னா நான் விழுந்திருப்பேன். இல்லை நானும் கரண்டை தான் தொட்டு இருப்பேன். அவங்க போனவங்களாம் ஒரு ஜாலியான கூட்டம் போய் நியூஸ் வருது. நான் அடுத்த பஸ்ல போகும்போது நியூஸ் வருது, அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. அந்த முதல்ல பஸ்ல வந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்துட்டாங்க. இது என்ன கனவுல கூட ஆண்டவர் நமக்கு வந்து பைபிள் மாதிரி பிரசங்கம் தான் நடக்குது. இந்த அளவுக்கு நம்ம ஆழமா இருக்கு. நம்ம ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது நம்ம இயேசுவை கேட்கணும். இயேசுவே இது சரிதானா, எனக்கு விடை கொடும் என்று கேட்கும்போது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அதுக்கு தான் இந்த வேத வசனம் இருக்குது, வேத புத்தகம் இருக்கு. இது சாதாரண புத்தகம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த புத்தகம் சாதாரண புத்தகம் இல்லை. இது வழிகாட்டி, நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டி. இந்த புத்தகம் வழிகாட்டியின் புத்தகத்தை நம்ம படிக்கும்போது நமக்கு என் டைமே கிடையாது. நோ என் டைம். அவ்வளவு பெரிய கிருபையை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. இப்படிப்பட்ட நல்ல தேவனுக்கு நம்ம சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, அநேகர் பாவம் செய்கிறார்கள், கர்த்தருக்குள்ள இருக்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள். பாவம் செய்யும் போது அங்க ஒரு உரசல் வருகிறது, குழப்பம் வருகிறது. எல்லாத்தையும் கர்த்தரை செய்கிறார். நம்ம எல்லாமே கர்த்தர் மேல தான் போகணும். நன்மை இருந்தாலும் கர்த்தர், ஏன்னா நம்ம கர்த்தர் நம்பி வந்திருக்கோம். நல்லது நடந்தாலும் கர்த்தர், நமக்கு சுற்றி தீமை நடந்தாலும் கர்த்தர், எல்லாத்துக்கும் கர்த்தர். அதுதான் உண்மை, அதாங்க உண்மை. இந்த உண்மை வந்து நமக்கு தெளிவா இருக்கும். இதில் நமக்கு என்ன நடக்குதோ கர்த்தர் செய்கிறார். நம்ம நல்லது செய்தா நன்மை செய்கிறார். அவர் ரொம்ப நம்மளை தீமை செய்து நம்மளை சோதித்துக்கிட்டே இருக்க மாட்டார். ஏன்னா அவர் ராஜா. அவர் எல்லா பலவான்கள் எல்லாம் வாங்கிட்டார் விலைக்கு. நம்மளை வாங்க எவ்வளோ நேரம் ஆகும்? நம்மளை வாங்க ஒரு நிமிஷம் கூட ஆகாது. நம்மளெல்லாம் டக்குன்னு வாங்கிடுறாரு, டக்குன்னு. அதனால் அவர் எல்லாரையும் வாங்கி வச்சிருக்காரு. எங்கெங்களை நம்ம கொண்டு போகணும் எல்லாத்தையும் நம்மளை கொண்டு போறாரு. அதனால் கர்த்தரையே எல்லாம் செய்கிறார். அவருடைய வார்த்தையை விட்டு பிசகும் போது தான் ஒரு விதமான சோதனைகளை நம்ம வரும்போது அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த காரியங்களில் நம்ம ரொம்பவே உஷாராக இருக்கணும். அது 1 நாளாகமம் 28:3 எல்லாருக்கும் தெரியும். தாவீது எப்படிப்பட்ட ராஜா. தாவீது பெரிய ராஜா, அருமையான ராஜா. அவர் தேவன் மேல பக்தி வைராக்கியம் உள்ள ராஜா. அவர் எல்லாத்தையும் செய்து முடித்தார். அவருக்கு ஒரு கோயில் கட்ட ரொம்ப நேரம் ஆகாது. தாவீதுக்கு கர்த்தருடைய ஆலயத்தை கிட்ட ஒரு 1 hour ஆகாது, அப்படி வச்சுக்கோங்களேன். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கூடிய பலவான். ஆனாலும் கர்த்தர் அவரை ஆலயம் கட்ட சொல்லல. கர்த்தர் தாசன், என் தாசன் சொன்ன இந்த வேதத்துல சொல்லியிருக்கிறது, அட்ரஸ் பண்ணி சொல்லியிருக்கிறது தாவீது மாத்திரம்தான். தாவீது மாத்திரம்தான் ஒரு என் தாசன். எல்லாரையும் சொல்லியிருக்காரு, நிறைய பேர் சொல்லியிருக்காரு. அப்புறம் அவங்க சொல்லியிருக்காரு, அவர் சிநேகிதன் சொல்லியிருக்காரு, மற்ற நிறைய பேரை மோசே சொல்லியிருக்காரு, யாக்கோபு சொல்லியிருக்காரு. ஆனா என் தாசன் ரெஸ்பெக்டா சொன்ன ஒரு ஆள்னு பார்த்தா தாவீது. தாவீதோட பின்னணி பார்த்தா தாவீதோட அப்பா யாருன்னு தெரியாது, அம்மா யாருன்னு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கு. அது மட்டும் ஆராய்ச்சி பண்ண போறது இல்லை. ஆனாலும் கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டு, தாவீதுக்கும் கர்த்தருக்கும் உண்டான உறவு எப்படி இருந்ததுன்னா அது ஒரு அமோகமானது. அதை பத்தி எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும்னு தெரியல. அதுக்கு ஒரு தனி சப்ஜெக்ட், ஒரு பிரசங்கமே வைக்கணும் தாவீதை பத்தி வைக்கணும்னா. அப்படிப்பட்ட தாவீதை என் தாசன், அவர்கிட்ட போய் கேளுங்க, கர்த்தர் பேசுறாரு. சில வசனங்கள் இருக்கு பாருங்க, அதுல ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுவாங்க தாவீதை பத்தி. ஆண்டவர் சொன்னார், ஆனாலும் நீ யுத்த மனுஷனா இருந்து ரத்தத்தை சிந்தினாய், அதனாலே நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டார். யாருக்கு? தாவீது. ஏன்னா கர்த்தர் அவருடைய ரூல் வச்சிருக்காரு. அந்த ரூல்ல கரெக்டா இருக்கிறார். ஏன்னா அவரு மிஸ் பண்ண கூடாது. அவர் மிஸ் பண்ணா யாரும் காப்பாற்றுவாங்க? கர்த்தரே வந்து ராங் பண்ணா நாளைக்கு யாருமே காப்பாற்ற முடியாத. அப்படிப்பட்ட ஒரு இதுல ஆனா அவர் இந்த திட்டத்தையும் வைத்திருந்தார். கர்த்தரை, நீ யுத்த மனுஷனாயிருந்த ரத்தத்தை சிந்தினா, அதனாலே நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம். உன் குமாரனாகிய சாலமோனே என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்ட கடவன் என்று ஆணையிட்டார். யாரோ கட்ட போறாங்க. குமாரன் கட்டுறதுன்னா அப்பா கட்டுறதுன்னா. ஆனாலும் அப்பா நீ கட்டக்கூடாதே அப்படின்னு தெளிவா சொன்ன ஒரு வசனமும் இருக்கு. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து இதை வந்து ரிலேட் பண்ணும்போது அங்க பரிசுத்தம் பெருகும். அந்த பரிசுத்தம் பெருகும் போது அங்க ஒரு விடுதலை, ஒரு சமாதானம், அநேக ஜனங்களுக்கு சமாதானம் வந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட காரியம் இருக்கு. சரிங்களா? அதனாலதான் நம்ம போராடிக்கொண்டே இருந்தால், எவ்வளவு நாள் போராடுவோம் சொல்லுங்க? எவ்வளவு நாள் நாம் போராடுவோம்? நமக்கு நிறைய பேர் நம்ம வார்த்தையை
வார்த்தையை கேட்கறது இல்லையே, சுவிசேஷத்தை சொன்னா கேட்க மாட்டேன்றானே, சபைக்கு வா நான் வரமாட்டேன்றானே, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அது வேறு விதமான எழுதி இருக்கிறதே வேலை செய்யுது. எழுதி இருக்கிறதே அங்கே எழுதி இருக்கிறதே இங்கே எழுதி தான் போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து அங்கே எழுதும், அங்கேருந்து இங்கே எழுதும். இதுதான் போயிட்டு இருக்கும் ஒழிய அங்கே ஒரு சமாதானம் வராது. நாம் இப்பொழுது அதாவது ஆண்டவர் ஃபர்ஸ்ட் இது முதல்ல சொல்லிட்டார், நாம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, இது இயேசு கொடுக்கிற பிரகாரமாக இந்த சமாதானம் வருகிறது. சரிங்களா? அதனால 2 தீமோத்தி 3:1-4 வரை படித்தால் தெரியும் எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இன்றைக்கு பல இடங்கள்ல நடந்திருக்கு. உலக பிரகாரமா நடக்குது. பணப்பிரிய, வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர்கள், தூசிக்கிறவர்கள், தாய் தகப்பனை மதிக்காதவர்கள், நன்றியரா அறிவில்லாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள், சுபாவ அன்பில்லாதவர்கள், இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், இச்சை அடக்கமில்லாதவர்கள், கொடுமை உள்ளவர்கள், நல்லோரை பயக்கிறவர்கள், துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுக போக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு அப்படின்னு வசனமே இருக்கு. இப்படிப்பட்டவர்களை விட்டு எத்தனை பேர் நம்ம விலக முடியும் சொல்லுங்க? இப்படிப்பட்டவங்க நிறைய இருக்காங்க நம்ம சுத்தி. அப்போ சபைக்கு யார் வருவாங்க? அப்போ இந்த சத்தியத்தை நம்ம சொல்லும் போது அவர்கள் சரியாவாங்க. என்னுடைய தகப்பனார் பெரிய சாட்சி இதுல, அவர் இதுல பாதிக்கு மேலே இருப்பாரு. படிச்சா இல்லையா? இது பாதிக்கு மேலே இருப்பாரு. ஐ திங்க் எதுன்னு கண்டுபிடிக்கணும் எதுல இல்லை. அவ்வளவு காரியத்தை செய்தார். இருந்தாலும் அவர் என்ன செய்தாரோ அவருக்கு அறியாமலே செய்தார். ஆனால் இப்போது நாம் அறிந்திருக்கிறோம், இந்த வேத வசனத்தை அறிந்திருக்கிறோம். அவர் பைபிள் படித்தார், என்ன படித்தாரோ எனக்கு தெரியாது. அவர் பிடித்தமானதெல்லாம் 4 பேர் சொல்லியிருப்பாங்க நல்லதெல்லாம், அதை மட்டும் படித்திருப்பார். அவருக்கு வெறுப்பானதெல்லாம் சொல்லியே கொடுத்துருக்க மாட்டாங்க. யாருக்கு என்ன தெரியும்? வழக்காடுவதை பற்றி படித்திருக்கிறார், ஷோர்ல எழுதியிருப்பாரு, வழக்காடினார், இவர் வந்து வழக்காடினார். அதை பார்த்து என்கிட்ட 4 பேர் சண்டைக்கு வர, நீ என்னப்பா வழக்காடுன? ஷோர்ல எழுதியிருக்கு. கண்ணா பின்னான்னு அதை தாறுமாறாக சிந்தனையை தாறுமாறாக ஆக்கி விடுங்க. அதுவும் ஒரு வசனம் பார்த்தேன் இல்லையா? தாறுமாறு ஆவி தாறுமாறாக ஆக்கி விடுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போடுவார். இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு பிரசிடென்ட் வந்தவர் அதான் தாறுமாறாக பண்ணிட்டு இருக்காரு. தாறுமாறு ஆவி கண்ணா பின்னாடி எழுதிட்டு இருக்கோம். அங்கே எழுதும் இங்கே எழுதும், இவன் அடிப்பேன் அவன் அடிப்பேன், சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கோம். நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா எழுதப்பட்டிருக்கிறது அப்படி, அங்கே எழுதப்பட்டிருக்கு இங்கே எழுத்து தான் போயிட்டு இருக்கோம் அங்கே இங்கேன்னு. இன்னைக்கு எத்தனையோ கோர்ட்ல கேஸ் இருக்குது, அங்கே கேஸ் போலீஸ் கேஸ், எல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் தாறுமாறாக எழுதிட்டு இருக்கு. அங்கே எழுதியிருக்கேன் இங்கே எழுதியிருக்கேன் எதுவுமே, அதாவது எல்லாம் அலசரிஞ்சு பார்த்து எல்லாம் சத்தியத்தில் இருக்கும்போது ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது ஒரு கேஸ் கிடையாதுங்க. அதுக்கு தானே இந்த 1000 வருஷம் அரசாட்சி வரப்போகுது, அதில் ஒரு கேஸ் இருக்காதுன்றாங்க. அப்போ ஒரு கோர்ட் இருக்காது, போலீஸ் இருக்காது, ஒரு குற்றம் இருக்காது, ஒரு பாவம் இருக்காது. அந்த நிலைமை வர்றதுக்கு தான் ஆண்டவர் பாடுபட்டார். இவ்வளவு ரத்தம் சிந்தினார். எதுக்கு இவ்வளவு ரத்தம் சிந்தியது? அவர் நம்மளுக்கு நல்வழி கொண்டு வர்றதுக்கு தான். அந்த வழியில தான் நம்ம இருக்கணும். இல்லைன்னா விலகு விலகு விலகுன்னு பிசாசானவனுக்கு நம்ம வழி கொடுக்குற மாதிரி ஆகிடும். நிறைய பாவங்கள் இருக்கு. நீங்க லெவிட்டியஸ் 18:6-29 படித்தா தெரியும். மார்க் 7:21-22 படித்தா எல்லாம் பாவங்களுடைய லிஸ்ட், பெரிய பாவங்கள். அதெல்லாம் நம்ம படிச்சு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதான் அந்த பாவத்துல நம்ம போக மாட்டோம். நம்ம அதை பத்தி சொல்லாம கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார், கர்த்தீங்க உங்களை அணுகாது, உங்களை ஆசீர்வதிக்கிறார் சொன்னா அது வழியில மாட்டி போகும். அப்புறம் வழியில எங்கேயா விழுந்து நிற்கும், என்னை ஆசீர்வதிக்கலையேன்னு முடிச்சு பார்க்கும். ஆனா பின்னாடி செய்ததெல்லாம் தீவினை பின்னாடி தொடர்ந்துட்டு இருக்கேன். அங்க எழுதியிருக்குது, தீவினை பின்தொடர்ந்து எழுதியாச்சு, அது எழுதியிருக்கு. இவர் செய்ததெல்லாம் பின்னாடி தொடருது. அங்க எழுதியிருக்க சண்டை நடந்தது, பால் போயாச்சு. ஸோ இந்த காரியத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கையாக இருந்து நம்ம புத்திசாலித்தனமாக நடக்கும்போது அநேகருக்கு இது கிரியேஷன். நான் எதிர்பார்க்குறேன் இந்த சபையில் நிறைய டேனிஷ்லாம் வரணும். இங்கே நிறைய பேருக்கு நிறைய தேவை இருக்குது. இந்த உலக இந்த நாட்டில் தேவை, இந்த நாட்டில் இந்த ஊரில் இந்த தெருவில் எல்லா இடத்துலையும் தேவை. கர்த்தருடைய வார்த்தை இன்னும் போய் சேரணும். நம்ம தான் சொல்லணும். கர்த்தர் வாங்க, உங்களுக்கு என்ன குறை கேளுங்க, ஆண்டவர்கிட்ட வந்து கேளுங்க. பாசையை பற்றி நீங்க வந்து நில்லுங்க, இந்த ஆண்டவர் வந்து கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும் டேனிஷ்ல சொல்லுங்க. உங்களுக்கு தான் டேனிஷ் தெரியுமே, எனக்கு தான் தெரியாது. நான் இங்கிலீஷில் சொல்ல வேண்டாம், நீங்க சொல்லுங்க. வாங்க, இந்த சபைக்கு வாங்க, இந்த ஆண்டவர் பார்த்து கேளுங்க. போங்க, அடுத்த வாரம் வந்து சொல்லுங்க, ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லுங்க, சாட்சி சொல்லுங்க, டெஸ்டிமனி சொல்லுங்க. இங்க வந்து டெஸ்டிமனி சொல்லுங்க, இன்னும் கொடுப்பார். அவர் டெஸ்டிமனி சொல்ல கொடுத்துட்டு இருக்காரு பாருங்க. நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன், எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சும்மா சொல்ல மாட்டேன். நான் இங்கெல்லாம் வந்து நிற்கிறேன், எனக்கு அருகதியே கிடையாது.
எனக்கு இங்க வந்து நிற்கக்கூடிய தகுதியே கிடையாது. ஆனா என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்காருன்னா நான் அவர் மேல அவ்வளோ நன்றியும் பாசமும் அவ்வளோ அன்பா இருக்கு. நான் யாருக்காகவும் சரி நான் கர்த்தரை விட்டு கொடுக்க மாட்டேன். அது எவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. என் தாய்க்கு கூட அப்படிதான். எனக்கு எனக்கு வீட்டில் ஊரில் சபை வச்சிருக்கேன்னு எனக்கு என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாவே எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பாருங்க, சபை வச்சிருக்கிறது. தாறுமாறாக தான் இருக்குது. தாறுமாற ஆவி எல்லா இடத்துலையும் இருக்குது. தாறுமாறாக தான் இருக்கும். நம்ம போய் சொல்ல தான் முடியும். இப்படி இல்லைம்மா, அப்படி இல்லைம்மா, இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். இதெல்லாம் வந்து சாதாரணமாக போச்சு. இன்னைக்கு குடும்பம் இப்படி இருக்கே, அப்படி இருக்கேம்மாங்க. அப்படித்தான் இருக்கும். இந்த குடும்பத்தை நம்ம தான் சரி பண்ணணும். இந்த குடும்பத்தில் சமாதானம் நம்ம தான் கொண்டு வரணும். சமாதானத்தை நம்ம மூலமாக தான் அனுப்புற. சபைக்கு யார் வந்தது? நீங்க தானே வந்தீங்க. நீங்க தான் சமாதானத்தை கொண்டு போகணும். நீங்க தான் போய் சொல்லணும், சமாதானம் உங்களுக்கு உண்டு, உங்களுக்கு கர்த்தருடைய கிருபை உண்டு. நம்மளால யாருக்கும் சமாதானம், என்னுடைய பெரிய வேண்டுதல் இருந்தால் ஆண்டவருக்கு, என்னால யாருக்கும் சமாதான குறை வந்துடக்கூடாது ஆண்டவரே. அதான், என்னால யாருக்கும் சமாதான குறை வரக்கூடாது. ஆனா உங்களுடைய சத்தியத்தை நான் சொல்லிடுவேன். இந்த சத்தியம், இதுதான் சத்தியம், ஆண்டவர் தான் சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தை இது. இதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஆண்டவரோட போவோம். நாளைக்கு என்ன நடக்கும் நடக்கு. நம்மளை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. நம்ம சுவிசேஷத்தை மக்கள் ஜனங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு நன்மை நடக்கும்போது நம்மளை யாராவது திட்டுவாங்களாங்க, நம்மளை யாராவது கெடுப்பாங்களா, நம்மளை இது வந்து நமக்கு நம்மளே எழுதிக்கிற மாதிரி ஆயிடும். நம்மளே குறை சொல்லக்கூடாது. நமக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்காரு. நம்ம அதுக்கு நன்மை செய்யணும், நன்றி சொல்லணும். இந்த மகளை பாருங்க, இந்த மகள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு தகப்பன் இல்லை. தகப்பன் இல்லைன்னு கவலைப்படாதமா, பெரிய தகப்பன் இருக்காரு, சரியா? அதனால தகப்பன் எப்போதும் கூட இருக்காரு, பெரிய தகப்பன். இன்னைக்கு யாரா இருக்கு பிள்ளைகளுக்கு தகப்பனுக்கு இல்லை, சின்ன பிள்ளைகளுக்கு. இந்த அம்மா அம்மாவுக்கு புருஷன் இல்லை, அவருக்கு பிள்ளை இல்லை, 2 பிள்ளைகள் போயிடுச்சு, இந்த அவருக்கு உடம்பு சரியில்லை. உலகத்தில் எவ்வளவு குறை பாருங்க. ஆனாலும் நம்மளுக்கு கொண்டு வந்ததுக்கு நன்றி சொல்லணும். நம்மளை இந்த புத்தியோட கொண்டு நல்லா இருப்போமா நீலாம், சரியா? ஏன்னா நீ கர்த்தருக்குள்ள வந்திருக்க, கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்க. அதனால உங்களுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை. நமக்கு என்னென்னலாம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு அதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நன்றி சொல்லி சொல்லி அவரை நம்ம ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொடுக்க அவர் இன்னும் கொடுப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட பகவான்லாம் அவர்கள் தான் இருக்காரு. தேவனே ஆண்டவர் இயேசு கிட்ட கொடுத்துட்டாரு. இயேசு நான் அவர்கிட்ட எல்லா பவரும் இருக்கு, வாங்க தான் ஆள் இல்லை. இப்போ என் அக்கௌண்ட்ல பாருங்க நிறைய காசு இருக்கு. என்கிட்ட வாங்குறதுக்கு நான் கொடுக்கறதுக்கு யோசிப்பேன். பிரச்சனை அங்கே தான் இருக்கு. ஏன்னா எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது அப்படி. என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, எனக்கு இவ்வளோ காசு கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க. நான் உண்மையை ஆராய்வேன். சரி, இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் அந்த பில்லு மட்டும் அனுப்பி நான் ஹாஸ்பிட்டலே கட்டிடுறேன். உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் காசு தானே கட்டணும், அது இருக்காது. அப்புறம் என்கிட்ட சந்தேகம், நீங்கள் ரொம்ப அதெல்லாம் கேட்குறீங்க. அதான் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வழி இதுதான். உங்களுக்கு உதவி செய்யணும்னா நான் நேராக இருக்கணும். நான் என் காசு கொடுத்து அவன் போய் சாராய கடையில் போய் சாராயம் குடிப்பான். அதுக்கு நான் பாவி ஆகக்கூடாது. நானே அவனுக்கு காசு கொடுத்து கெடுத்துடக்கூடாது. அதனாலதான் ஒவ்வொரு காரியத்திலும் எச்சரிக்கையா இருந்து ஒன்று படித்தேன் இல்லையா? எல்லா விதத்திலையும் நம்ம எச்சரிக்கையா, கர்த்தர் சொன்ன வழியில வாழணும். இதை வாழ கத்துக்கிட்டாலே சமாதானம் நிச்சயமாக உண்டு. இந்த சமாதானம் தான் நமக்கு தேவை. இப்ப பாருங்க, ஒரு பெரிய ரகசியம் என்ன, நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்மளோட அவர், நம்ம விழும்போது அவர் கூட விழுறாருங்க. நம்ம கீழே விழுறோமா, அவரும் விழுறாரு. இப்படிப்பட்ட தேவன் எங்கேயாவது இருக்கா சொல்லுங்க? நம்ம கீழே விழும்போது, கீழே விழுறாருன்னு என்ன அர்த்தம்? நமக்கு அடி விழும்போது அவரு தாங்கிக்கிறார். நமக்கு என்னெல்லாம் சம்பவிக்குதோ அத்தனையிலும் அவர் கூட இருக்கிறார். இப்ப நம்ம இவ்வளவு நேரம் கர்த்தரை பத்தி அறிந்துகிட்டோம். நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்திலே ஒரு பெரிய வல்லமை. அவருடைய காரியங்கள்லாம் பிரம்மாண்டமானது, எண்ணி அடங்காது, எவராலும் முடியாதது, செய்ய முடியாது. வாங்கிறதுக்கு நம்ம தகுதியா இருக்கணும். அவர் எல்லாத்தையும், உங்களுக்கு என்ன தேவையோ கொடுப்பாருன்னா, உங்களுக்கு என்ன டாக்டர் படிக்கணும், என்ன படிக்கணும், உங்களுக்கு என்ன வேணும், உலகத்தில் எங்க போகணுமோ எல்லாத்தையும் கொண்டு போவார். நம்ம கர்த்தருடைய இருக்கணும். கர்த்தர் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்கு எல்லா காரியங்களும் செய்யணும். இப்ப பாருங்க, நம்ம மார்க் 10:29 முக்கியமானதுங்க. மார்க் 29:31 இந்த வசனத்தை நீங்க திருப்பி படிக்கலாம். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தை நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே
நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வார்த்தையை சொன்னது இயேசு கிறிஸ்து. இயேசு அவர் கிறிஸ்துவானார். இயேசு தானே சொன்ன வார்த்தை. அவர் நிமித்தமாக நம்ம கொஞ்சம் பாடுபடணும். அவர் நிமித்தமாக நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. ஆனா புரிய வைக்கிறது நம்ம டேலண்ட். நம்ம கொஞ்சம் டேலண்ட்டும் வேணுங்க, புரிய வைக்கணும். டக்குன்னு கோவம் வந்துச்சுன்னா நம்ம டேலண்ட்டை விட்டுருவோம். நமக்கு சமாதானம் இல்லைன்னு அர்த்தம். ஒவ்வொரு காலத்திலும் சிலர் கோவம் வரும், டக் டக்குன்னு. அங்கதான் நம்ம ஃபெயில் ஆகிடும். நமக்கு சமாதானம் இல்லைன்னு அர்த்தம். நம்ம சமாதானம் இருந்தால் தான் நான் சமாதானம் இருக்கேன்னு சொல்லணும். நான் சமாதானம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். அங்கதான் நம்ம சக்சஸ் இருக்கு. நம்ம சமாதானமா இருக்கிறோம், ஆனால் அந்த சமாதானத்தை வராதபடிக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கு. பாருங்க, இந்த வசனத்துல என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகும், அவர் நிமித்தமாகும். என் நிமித்தம் யாரு? இயேசு நிமித்தமாகவும் சுவிசேஷம். இந்த வார்த்தை வேத வசனத்து விதமாகவும் நிறைய பேர் உங்ககிட்ட சண்டை போடுவாங்க. அதான் மேட்ரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு? இதுக்காக நீ வீட்டையாவது எல்லாரையும் விட்டு வரணும். இது புறஜாதியர்கிட்ட சொன்னா, என்னப்பா வீட்டெல்லாம் விட்டு வர சொல்ல, என் புருஷனை விட்டு வந்து சொல்லு, சகோதரி விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து என்னது, அவ எங்க ஆளை தூக்கி போறியா, கடத்திட்டு போறியான்னு கேட்பாங்க. ஆனா இந்த வசனம் சொல்லும் போது இவர் ஆதியில சொன்னார் பாருங்க, அது எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. எங்க அப்பாவுக்கு தான் சொல்லியிருக்காரு, எங்க அம்மாவுக்கு தான் சொல்ல, எங்க தாத்தாவுக்கு தான் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சொல்லுது. இது சொன்னது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவர் எல்லாருக்கும் சொல்லியிருக்காருன்னு தானே அர்த்தம். அவர் எல்லாருக்கும் சொல்லி வந்தவங்களை கூட்டிக்கிட்டாரு, வராதவங்களை போகத்தானே விட்டாரு. ஆனால் வராதவங்களை வர கூப்பிடுறாரு. தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாரையும் நேசித்து வாங்க தான் சொல்றாரு வழியா. அதாவது எல்லாருக்கும் சகோதரர் உண்டு, எல்லாருக்கும் சகோதரி உண்டு, எல்லாருக்கும் உண்டு. இது அடிப்படை கேள்வி. இதை நம்ம இதுல ஆராய்ச்சி பண்ணா நம்ம ரொம்ப லோவா இருக்கன்னு அர்த்தம். நம்ம கிறிஸ்தவர்களுக்கு உண்டானது கிடையாது. இது நம்ம தெளிவா இருக்கும் இதுல நினைக்கிறேன் நானு. ஆனா கிறிஸ்துக்குள்ள வரம்பு முன்னாடி நிறைய பேர் பாடுபடுவாங்க. இதுல அது நம்ம விளக்கமா சொல்லணும். நீங்க யாருக்காவது சுவிசேஷம் சொல்ல போறீங்கன்னா, அவர் நிமித்தமாக பாடுகள் உண்டு, ஆனால் இந்த பாடுகளை அனுபவிக்கும் போது அவர் 100 அத்தனையாக கொடுக்கன்னு அடுத்த வருஷம் சொல்லியிருப்பாங்க. 100 அத்தனையாக கொடுக்க போகிறார், மறுமையில நித்திய ஜீவனையும் கொடுக்க போகிறார். என்னங்க, எந்த பேங்க்ல இந்த அக்கௌண்ட்லாம் உண்டுங்க? இது நம்ம இந்த காசு போட்டா 1 போட்டா 2 ஆகும் பாருங்க, மல்டிப்ளை. 5 வருஷத்துல எங்க ஊர்ல எல்லாம் டபுள் ஆயிடும் மணி. 1 மில்லியன் போட்டா ஆஃப்டர் 5 இயர்ஸ் 2 மில்லியன் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க வேலையும் செய்ய வேண்டாம், ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். ஆஃப்டர் 5 இயர்ஸ் 2 மில்லியன் டேக் மணி. இது எங்கெங்க உண்டு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்? 100 அத்தனையா? 100 டைம் வருமா? அவர் நிமித்தமா விட்டு வந்தா 100 பேர் வராங்க. ஒரு தாயை விட்டா 100 தாய், ஒரு சகோதரி விட்டா 100 சகோதரி, ஒரு சகோதரனை விட்டா 100 சகோதரி. ஏன்னா வரமாட்டோம். வராத சகோதரன் தான் விட்டு வராங்க, வந்த சகோதரனை விட சொல்லியே. கூட வர்றவங்களுக்கு ஓகே, வராதவங்களை விட்டு வந்தா 100 அத்தனையா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, போனஸ் என்னது? மறுமையில நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன் தாங்க 1000 வருஷத்துக்கு மேல வருஷம் நித்திய ஜீவனை வாழ்ந்துட்டே இருப்பீங்க. அப்படியே வாழ்ந்து டயர்டாயிட போறீங்க, அந்த அளவுக்கு வாழ்ந்துருவீங்க நித்திய ஜீவன் வாழ்க்கை. இவ்வளவு கொடுக்கிற தேவன் அடுத்து என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, 31 ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினராயும் இருப்பார்கள். இதுதாங்க முக்கியமான வசனம் சபைக்கு. முந்தினோர் அநேகர் பிந்தினராக போயிடுவாங்க, பிந்தினோர் அநேகர் முந்தினராக போயிடுவாங்க. இது புரியுதா யாருக்காவது? இதை நான் அநேக தரம் யோசித்திருக்கேன். முந்தினர் பிந்தினோர் ஆகிறார்களே, பிந்தினோர் முந்தினோர் ஆகிறார், அப்ப இவங்க எங்க போவாங்க? இது ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டிய வசனம் அது. ஆனால் நம்ம இப்ப முன்னாடி படிச்ச பாருங்க, தீவினை பாவியில பின்தொடரும், நீங்க பாஞ்சீங்க அது செய்யுங்க, உங்களை கர்த்தர் வழிக்கு கொண்டு வரதான் போறார். கர்த்தர் விட மாட்டார், ஏன்னா கர்த்தர் நம்பி வந்தாச்சு, அவர் விட மாட்டார். ஆனாலும் முந்தினோர் பிந்தினராகவும் பிந்தினோர் முந்தினராகவும் ஆவார்கள். இதுக்கு முன்னாடி படிச்ச வசனம் எல்லாம் இதுக்குள்ள அடங்கியிருக்குங்க. இப்ப என்னன்னா, முந்தினோர் நம்ம யாரெல்லாம் கேட்டு முன்னாடி வந்தாங்களோ ஒரு காலத்துல அதே ரிலாக்ஸ் ஆவாங்க. அந்த ஸ்பீடு இருக்காது. அந்த ஸ்பீடு இருக்காத போது அவர் அனுப்பிச்சு விட்டுருவாரு, நீங்க வேற ஸ்பீட்ல வாங்க, அடுத்து வாங்க, அடுத்து. இது ஒரு செலெக்ஷன் மாதிரி நடந்துட்டு இருக்குது. இப்போ கம்பெனியில ஒரு 70 இயர்ஸ் ஆனால் ரிட்டையர்மெண்ட் பண்ணாங்க. ஐ டோன்ட் நோ டேனிஷ்ல அப்படின்னு. எங்க இந்தியாவிலலாம் 60 வயசுல ரிட்டையர்மெண்ட். 60 வயசு ஆயிடுச்சுன்னா ஓகே போங்க, அடுத்த ஆள் வாங்க. அப்படி முந்தினோர் பிந்தினோர் ஆயிடுவாங்க. அப்போ இந்த முந்தினோர் எங்க போவாங்க, பிந்தினோர் எங்க இருப்பாங்க? இதுதான் கேள்வி. இந்த முந்தினோர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர்கள் நல்ல முதிர்ந்தவர்கள்.
முந்தினவர்களுக்கு எல்லாம் தெரியும். இவர்கள் என்ன செய்யணும்னா, நல்ல கவனமா கேட்கணும். இந்த முந்தினோர்கள் இந்த பிந்தினோர்களை ஊக்கப்படுத்தி அவங்கள இவங்க என்ன மெச்சூரிட்டிக்கு வந்தாங்களோ அந்த லெவலுக்கு கொண்டு வரணும். இந்த லெவலுக்கு கொண்டு வரும்போது இவங்க பின்னாடி வந்துருவாங்க பாருங்க, இந்த முந்தினோர். இவங்க தான் முன்னிலையில இருக்கணும். முன்னிலையிலன்னா இந்த பயந்து ஊழியம் செய்யறாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்லணும். பயந்து ஊழியம் செய்யறவங்களை தைரியம் சொல்லி கர்த்தருக்காக முன்னாடி நிற்கணும். இது நம்ம என்ன பாவம் செய்வோம், நம்ம பாவிகள், இவனு கரத்துல ரத்தம் இருக்குது, அதனால எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டார். யார? தாவீதை சொல்லிட்டார். ஆனா அவர் அப்படி விடலையே. தாவீதை கொண்டு நாட்டையே ஆளுகிறார். தாவீதை கொண்டு கர்த்தருக்கு ஆளுகளை சேர்த்தாரா இல்லையா? தாவீது எத்தனை ஆலயம் கட்டல, கர்த்தருடைய காரியத்துல செம்மையா இருந்தாலே இல்லையா? கர்த்தர் பயன்படுத்தினாரா இல்லையா? தாவீது வழியில தானே இயேசு வராரு. இந்த அளவுக்கு பயன்படுத்திட்டாருங்க. அவரு ஆலயத்தை கட்டல, பல விதத்துல பயன்படுத்தினார். ஆனாலும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மெச்சூரிட்டி ஆகும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி முந்தினவர்கள் மெச்சூர் ஆக அது ஃபீல்டில் வந்துருவாங்க, முன்னாடி களத்தில் இறங்குவாங்க. இந்த களத்தில் இறங்கி வேலை செய்யும் போது தான் ராஜ்யம் கட்டப்படும். முந்தினோர் பிந்தினோர் ஆகி பிந்தினோர் அநேகர் முந்தினோர் ஆகுவாங்க. முந்தினோர் பிந்தினோர் ஆகி பின்னாடி வரவங்க முன்னாடி இந்த காரியத்தை செய்ய இது ஒரு சைக்கிளாக போயிட்டே இருக்கு. ஸோ ஆண்டவருக்குள்ள வரும்போது நீங்கள் யாராவது விட்டு வராங்க, அவங்க வராங்கன்னா இது தொடர்ந்து ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த ஊழியம் நிற்காது. கர்த்தருடைய ஊழியம் நிற்க போறதில்லை. இன்னைக்கு 4 பேர் வரலன்னா இந்த சபை மூட போறதில்லை. இன்னும் 10 பேர் வரப்போறாங்க, இன்னும் 100 பேர் வரப்போறாங்க. ஆனா இந்த காரியத்தை நகர்த்தணும். நம்ம இந்த முந்தினோர் போய் பிந்தினோர் அதாவது முந்தினோர் ஃபீல்ட்ல இருந்து கொண்டு வரணும் ஆத்மாக்களை. முந்தினோர் போய் ஒவ்வொருத்தரையும் கொண்டு வரணும். பிந்தினோர் இங்க இருந்து இதை நடத்தணும். அந்த பிந்தினோர் போய் முந்தினோர் ஆவாங்க. இது இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். இது ஒரு ஆள் இருந்து வைக்கக்கூடிய காரியம் கிடையாது. இந்த ஊழியம் என்பது இந்த சபையில எந்த சபையுமோ அந்த ஊழியம் என்பது ஒரே ஆளால நடத்த போற சபை கிடையாது. இது மிக்ஸ் ஆகி சபை வளரும். சபை வளரும் போதுதான் நிறைய ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷத்தின் செய்தி போய் சேரும். நான் ஒரு ஆள் தான் இது செய்வேன், நான் ஒரு ஆள் தான் இந்த காரியத்தை நடத்துவேன், என்னாலதான் இது நடத்த முடியும்னு யாருமே நினைக்கக்கூடாது. இதுல யாரும் இந்த காரியத்தை கொடுத்து அந்த காலம் பின்வாங்கக்கூடாது. அதனாலதான் நான் சொல்வேன், இதுல கிமுன்னு சொல்வேன். கிறிஸ்துவ அறிந்த பிறகு நம்ம கிபிக்கு வந்துடும். கிறிஸ்துக்கு பின்னாடி கிறிஸ்துவ அறியாத ஜனங்க புறஜாதிகள் இருக்காங்க, அவங்க இன்னும் கிமுல தான் இருக்காங்க. அவங்க கிறிஸ்துவ அறியாதவர்கள். அவர்களுக்கு நம்ம இயேசு பற்றி சொல்லி அவர்களை நம்ம கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும். கர்த்தருக்குள்ள கொண்டு வரும்போது அங்க ஒரு சமாதானம். இன்னைக்கு சமாதானம் இல்லாம இருக்கிறார்கள் அநேக ஜனங்கள். பேரு தான் கிறிஸ்துவர்களாகவே இருக்கிறார்கள். நிறைய கிறிஸ்துவ கண்ட்ரி எங்க ஊர்ல பார்த்தா கிறிஸ்துவம் கிடையாது அதிகமா. அங்க நிறைய பேருக்கு சமாதானம் கிடையாது. போய் சொல்ல ஆள் இல்லை. என்ன நடக்குதுன்னா வேற வாக்குவாதம் நடக்குது. நான் தான் இதை செய்யணும், அவன் தான் இதை செய்யணும், இதை தான் செய்யணும்னு ஆளுகளுக்காக போட்டி போடுகிறார்கள். இயேசுடைய நாம மாத்திரம் முன்னாடி செய்து போகும்போது போய்கிட்டே இருக்கும், கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அங்கதான் ஒரு பலம். யாரெல்லாம் பலவான்களை அவர் வாங்கியிருக்காருன்னு தெரியும் அந்த நேரத்தில் தான். சரிங்களா? இப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாம் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் அருமையான இந்த ரகசியம், ரட்சிப்பின் ரகசியம் அறியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசு ஒருத்தருக்காக பாடுபடலைங்க, உலகத்துக்காக பாடுபட்டார். இந்த 1-2 பேருக்காக கிடையாது. எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு சென்றார். எல்லாருக்குமே ஒரே வார்த்தையை தான் பேசினார். அவர் மாறி மாறி பேசல. இவருக்காது, யூதாவுக்காது, ரோமன்ஸுக்கு எதுன்னு பேசல. அவர் எல்லாருக்கும் ஒரே வார்த்தையை தான் பேசினார். ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், இயேசுவின் விசுத்த வாசித்தவர்கள் வந்தார்கள். ஆனால் இந்த எழுதியிருக்கிறதே அதிகமாக வேலை செய்ய ஆரம்பித்த காரணத்தினாலே ஏமாந்து விட்டார்கள் நிறைய பேர். ஆனால் ரட்சிப்பின் ரகசியத்தை அறியாமலே போய்விட்டார்கள். ஆனால் அதனால்தான் இன்றைக்கும் சபை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் நம்ம சபையை நடத்தணும்னா இந்த ரட்சிப்பின் ரகசியத்தை கொண்டு சொல்லணும், அநேகருக்கு கொண்டு சொல்லணும், எல்லாரும் இதற்கு உள்ள வரணும் என்று சொல்லி அவர் மரித்த இந்த காரியத்தை நினைவு கூர்ந்து கொஞ்ச நேரம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த ஒரு பாடலை பாடி இதை முடிக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த அருமையான ஜீவனை கொடுத்த நல்ல தேவன், நல்ல தேவனை நாம் அறிந்து கொண்டோம். உனக்காக மரித்தேனே என்று
ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் யாரும் பாட வேண்டாம், நானே பாடுகிறேன். ஏன்னா இது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் எப்படி பேசுகிறார் இந்த வார்த்தை மூலமாக இந்த பாடலை என் ஆவியை கொண்டு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இந்த பாடலை பாட கர்த்தர் எனக்கு உதவி செய்ய இந்த பாடலை நாம் கவனமாக கேட்போம். அநேகருக்கு இந்த சத்தியத்தை கொண்டு செல்லும். அநேகருக்கு தேவைப்படும். இயேசு அநேகருடைய வீட்டில் நுழையணும். அவர்கள் கதவுகளை தட்டும்போது கதவுகளை திறக்கணும். கதவுகளை திறக்க மாட்டேன்றார். இயேசு தட்டுகிறார், திறப்பதில்லை. அநேகருக்கு கதவு தட்டப்படவில்லை, இயேசு தட்டப்படணும். இயேசு அந்த கதவுகளை தட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரதர், thank you Jesus, thank you Lord. நன்றி ராஜா, நன்றி தேவனே, நன்றி இயேசுவே, நன்றி ராஜா. இந்த வார்த்தைகளை கவனமாக கேளு. இயேசு எவ்வளவாக அன்பு கொண்டார், உலக மக்கள் மேலே எவ்வளவாக அன்பு கொண்டார். ஜீவனை கொடுத்த ஒரே தேவன். எவரும் எவருக்காக ஜீவன் கொடுக்கவில்லை என்பதை நாம் கேள்விப்பட்டதில்லை. நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்தார். தேவனே, உமது வார்த்தைகள் இந்த சபையிலிருந்து அநேகர் கொண்டு செல்லும் சுவாமி. உனக்காக உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ
எங்கள் சமாதானத்துக்கு மறுத்த நல்ல தேவனே, என்றும் சமாதானம் இல்லாமல் இருக்கும் அலைந்த தெரியும் எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடும் சுவாமி, எங்களுக்கு வழிகாட்டும் சுவாமி. நல்ல தேவனே, உமது பரிசுத்த வழியிலே எங்களை இன்னும் மகிமைப்படுத்த ஆண்டவரே நீர் ஆயத்தமாக இருக்கும் நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்மை பின்தொடரணும் சுவாமி. எங்கள் மனசிலே இருக்கிற இருளுகள் எல்லாம் போக்கி எங்கள் மூலமாக சமாதானம் அநேகருக்கு ராஜா. நாங்கள் ரத்தம் சிந்தினாலும் சரி, எங்களை எவர் அடித்து நொறுக்கினாலும் சரி, இயேசுவின் வார்த்தை கர்த்தாவே எங்களை குணப்படுத்தும், எங்களை இன்னும் பலப்படுத்தும். மறுமையிலே நித்திய ஜீவை கொடுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை ஆண்டவரே எங்களுக்கு வைத்திருக்கும் நல்ல பிதாவே, ஒரு வார்த்தையை தைரியமாக சொல்ல எங்களை எல்லாரும் எழுப்பும் சுவாமி. கர்த்தாவே, ரோடு மூக்கு அங்க அங்கே எந்த இடத்துல எல்லாம் ஜனங்கள் தவிக்கிறார்கள், மூலை முழுக்க எல்லா இடத்திலும் ராஜா ஒரு வார்த்தையை சொல்ல எங்களை ஆயத்தப்படுத்தும் சுவாமி. நாங்கள் உமது போராளிகள் ராஜா. எத்தனையோ போர்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். என் தேவனுக்காக ஒரு போர். இந்த போரிலே கர்த்தருக்கு ஜெயம். கர்த்தருடைய சேனைகளை ஒருவராக எங்களை ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. உமது சேனைகளில் ஒவ்வொரு பிள்ளை, ஒவ்வொரு ஆத்மாவும், இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் உமது சேனையாக பயன்படுத்தும் ராஜா. கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் போய் உமது நாமத்தின் வல்லமை சொல்ல இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு வழிவிடும் சுவாமி. நாளைக்கு இருப்போமோ இல்லையோ தெரியாத ராஜா. இன்றைக்கு உமது ஊழியத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இப்பொழுது செய்யும். இதோ இப்பொழுதே, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இப்பொழுதே என்ற வார்த்தை எங்கள் இருதயத்தில் ஒலிக்கணும் சுவாமி. நாங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமது ஊழியத்தை செய்ய எங்களை ஆயத்தப்படுத்தும் சுவாமி. நாங்கள் காணும் அத்தனை ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் கிருபை, இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் வந்து சேர கிருபை செய்யும் சுவாமி. நல்ல தகப்பனே, எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி ராஜா. எங்களை அறிந்து கொண்டதற்காக நன்றி. எங்கள் இருதயத்தை புரிந்து கொண்டதற்காக நன்றி. எங்கள் பாவ சாப காரியங்களிலெல்லாம் ஆண்டவரை அறுத்து போட்டு, ஆண்டவரே எங்களுக்கு உண்டான பொல்லாத கிரியைகள் எல்லாம் கிறுக்கி போட்டு கர்த்தாவே எங்களுக்கு பரிசுத்தத்திலே நிலைக்க செய்யும் சுவாமி. எங்கள் மூலமாக சமாதானம் பெருக செய்யும் ராஜா. எங்கள் மூலமாக ஆண்டவரே உமது நாமத்தின் மகிமை ஆண்டவரே எவர் எப்படி இருக்கிறார்களோ அவர் எல்லாருக்கும் இயேசுவின் சமாதானத்தில் ஒன்று செல்ல, ஒன்று சேர ஆண்டவரே நீர் ஒன்று கூட்டும் தேவனாக இருக்கிறபடியா இந்த சபையிலே எல்லாரையும் ஒன்றிணையும் சுவாமி. இயேசுவே நன்றி. நல்ல தேவனே, எங்களுக்குள்ளே இருந்த கிரியை செய்யும் ராஜா. இந்த நேரம், இந்த ஜபம், இந்த ஆராதனை, இந்த வார்த்தை, உமது வார்த்தை பரிசுத்த தேவனே, இவை எதுவுமே அணு அளவும் வீணாக போகாதபடிக்கு கர்த்தாவே நிறைவேற்றும் சுவாமி. எங்கள் பாவ சாப கிரமங்கள், முன்னோர்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் சுவாமி. எங்களை அறிந்த தேவனே, தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். எங்களுக்குள்ளே ஆண்டவரே பிசாசின் கிரியைகள் அண்டாதபடிக்கு, எங்கள் இருதயத்தை பாராதபடிக்கு, எங்களை காணாதபடிக்கு கர்த்தாவே நீர் உமது நேர்பார்வையில் வைத்து எங்களை வழிநடத்தும் சுவாமி. இயேசுவே எங்களோடு கூட இருக்கும், எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்த இந்த ஜபத்தை நான் இங்கே படிக்கிறேன். தொடர்ந்து நீங்களும் படிக்கலாம். ஹல்லேலூயா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்று முறைகளே. ஆமென்.